தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழ நடி சென்னிருத்துவாம் பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவி எமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னோட மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். போற்றுதலுக்குரிய வகையிலே 12 திருமுறைகளில் 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை வாரந்தோறும் சிந்திப்பதற்கு அரிய வாய்ப்பளிக்கிற நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த வகுப்பிலே தொடர்ந்து வந்து கேட்டு பயன்பெறக்கூடிய அன்பர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் காணும் பொங்கல். இந்த நாளிலே காஞ்சிபுரத்திற்கு சிறப்பு என்றால் நம்முடைய ஏகம்பப் பெருமான் அண்மையிலே இருக்கக்கூடிய திம்மசமுத்திரம் என்ற சிற்றூர், அந்த கிராமத்திற்கு எழுந்தருளி அடியார்களுக்கெல்லாம் அருள்வாளிப்பார். கும்பாபிஷேகத்தை ஒட்டி மண்டல அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே பெருமான் வெளியே சென்று எழுந்தருள முடியாத இந்த சூழ்நிலை காரணமாக அவர்கள் ஒத்திவைத்ததாக தகவல் கூறியிருக்கிறார்கள். பொதுவாக காணும் பொங்கல் என்று சொன்னால், விழாக்கள் என்று சொன்னாலே மரபை காப்பாற்றுவதற்காகத்தான் விழாக்களே. எங்களுடைய கல்லூரியில கூட ஒரு பட்டிமன்றம் ஒன்று நடத்தினாங்க பொங்கல் விழா தொடர்பா. தமிழருடைய விழாக்கள் அது பண்பாடு காக்கவா அல்லது பொழுதுபோக்கவா என்ற ஒரு தலைப்பிலே எல்லாம் தமிழ்துறையில நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. பொங்கல் விழான்றது பொதுவாக கல்லூரியில் நடத்தக்கூடியது. அது என்னையும் பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள போட்டாங்க, பண்பாடு காக்க. நல்ல வேலையை அதில் போட்டாங்க. சன் தொலைக்காட்சியிலலாம் பேசுவார் இல்லையா பட்டிமன்றத்தில், புலவர் ராமலிங்கம், நகைச்சுவை நாவலர், அவர் தான் வந்தார், நடுவராக வந்தார். ஏதோ அவங்க போட்டிருக்காங்க, அதுக்காக பேசணும். எனவே அது எல்லாருக்கும் தெரியும், எப்படிதான் தீர்ப்பு பண்பாடு காக்கத்தான் கொடுக்க போகிறாங்க. மாணவர்களுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருக்குது, கொஞ்சம் நகைச்சுவையோடு போனோம், அதுக்காக பட்டிமன்றத்தில் கொடுத்தாங்க. என்றால் ஒரு விழாக்களும் நம்முடைய மரபினை காப்பாற்றுவதற்காகத்தான். பொங்கல் என்று சொன்னால் சூரியனை மகாசன்னிதானம், தருமபுராதீன மகாசன்னிதானம் வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. அவங்க தொடர்புடைய பாடலாக சொல்லி அருமையா வாழ்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி பொங்கல் வாழ்த்து சொல்லும் பொழுது அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியிலே, அந்த பாட்டெல்லாம் நம்ம வகுப்புல படிச்சிருக்கிறோம். அருக்கனாவான் 600 அல்லனோ, அது காயத்ரி மந்திரத்தோடு நம்ம இணைச்சி கூட வகுப்புல சொல்லி இருக்கிறோம். இந்த பர்கதேவன் என்று சொல்லக்கூடியது அது யார்? சூரியனுக்குள்ளே பெருமான் இருக்கிறான். ஏன்னா சூரியன் என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் சடப்பொருள் தான். அதற்குள்ளே பெருமான் இருக்கிறான் என்றால் மாணிக்க வாசகர் திருவாசகத்துல அருக்கினில் சோதி அமைத்தோன் காண்கன்னு சொல்றார். எனவே பெருமானை நம்ம சொல்றோம், அதை சொல்லி அவங்க வாழ்த்து சொன்னாங்க. அதுபோல சூரியனுடைய ஒளி இல்லை என்று சொன்னால் எதுவுமே விளைச்சலே எதுவும் பார்க்க முடியாதுன்னு பார்க்கிறோம். அது மாதிரி சூரியனுக்கு உழவர்கள் என்று எல்லா பெருமையும் சொல்லும் பொழுது, காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், பெரியவர்களை வணங்க வேண்டும் என்ற ஒரு மரபு. அது குழந்தைக்கு இளமையிலேயே பழக்கப்படுத்தணும். அப்பதான் அது சரியான ஒரு பாதையில போகும். அப்போ போய் பெரியவரிடத்துல போ, ஆசீர்வாதம் வாங்கு என்று சொல்லும் பொழுது அந்த பணிவு என்பது இயல்பாகவே ஊட்டப்பெறுகிறது என்பதனால காணும் பொங்கல் என்று அது பெரியவர்களை எல்லாம் காணுகின்ற பொங்கலாக அமைகிறது. நாமும் போய் பெரியவனாக இருக்கக்கூடிய பெருமானை தரிசனம் செய்கிறோம் என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வகுப்பு வச்சிருக்கிறோம், பெரிய புராண வகுப்பு வச்சிருக்கிறோம். சேக்கிழாருடைய வாக்குப்படி, சுந்தரருடைய வாக்குப்படி பார்த்தா, சுந்தரர் பெருமானே தேவாசிரி மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இவர்களுக்கு அடியனாக யான் பண்ணும் நாள் என்னால் என்று போறார்னு சொன்னா, அடியவர்களை காட்டிலும் பெரியவர்கள் யாரும் இல்லை என்று பார்க்கிறோம். எனவே அடியார் பெருமக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் உங்களுடைய திருவடியை தொட்டு நான் வணங்கி உங்களுடைய வாழ்த்துக்களோடு இன்றைய வகுப்பினை நான் தொடங்குகிறேன். திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலே 8 பாடல்களை நிறைவு செய்த நினைவு. 8வது பாடல், அதில் தான் சொல்றார் சேக்கிழா, கற்புரு மனைவியாரும் கணவனார்க்கு ஆணையெல்லாம்
பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம் ஒழியாது அங்கன் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் என்று நம்ம பார்த்தோம். எவ்வளவு பெரியவராக அவர் இருந்திருக்கிறார். திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்ற அந்த ஒரு ஆணையை அவர் இறுதி வரை காப்பாற்றியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். உரையாசிரியர்கள் எழுதும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊடல் எல்லாம் உயர்ந்த தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில இருப்பவர்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க என்று எழுதுகிறார்கள். அதற்கு ஏற்றவாறு அவளுக்குள்ள அந்த ஊடல் இருக்குது என்பதை யாருக்குமே தெரியாத வகையிலே, அதுவும் அது அற்புறு புணர்ச்சியின்மை என்று சொல்றார். அன்பு மீதூர்ந்திருந்தால் பெறக்கூடிய இன்பம் தலைவன் தலைவியிடத்திலே அதை அவர்கள் அனுபவிக்கவில்லை என்பது அவங்களுடைய முகஸ்துதியில கூட கொஞ்சம் கூட காட்டாம அயல் அறியாமை என்றால் அவர்கள் இருவரை தவிர யாருமே அறியாத வகையிலே அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அவர் அந்த நிலையில இருப்பது ஒரு பெரிய அரிய செயல் என்றால், அதை யாரும் அறியாதவாறு அவர் ஒழுகுகிறார் என்றால் அது பெரிய செயல். அது ரொம்ப வியப்பிற்குரியதுன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் உயர்ந்த விஷயம், மரபு, இதெல்லாம் அதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்த பாட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு குறிப்பில் கொடுத்துருக்கக்கூடியது. இளமையின் மிக்குளார்கள் இருவரும் அரிய நின்ற அளவில் சீரானை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார். எப்படி சேர்க்கிறார் சொல்லியிருக்கிறார் என்றால், அதனாலதான் அவர் சொல்றார், பெரியவராக அவரை சொல்கிறார்கள், ஆணை கேட்டு பெரியவர்னு சொல்றார். சுந்தரரும் எடுத்தவரை பாடுகிறார். குறிப்பு பாருங்க, முதல்ல குறிப்பு இருக்கட்டும். சேக்கிழார் சொல்லும் பொழுது ரெண்டு பேருமே இளமையில் மிக்குளார்கள் இருவரும்னு சொல்லிட்டார். அதான் சென்ற வகுப்புல கூட சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு ஒரு லேசான ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம் இல்லையா? நம்ம ஒரு தவறு செய்துட்டோமோ, வாய் தவறி நம்ம திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிட்டோமோ, அதற்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் செய்திடலாம், அவருக்கும் துன்பம் நமக்கும் துன்பமாக இருக்கிறது என்று ஏதாவது அவங்க ஒரு மனசில் நினைச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சேக்கிழார் யோசிச்சிருந்தார்னா கூட அதை சொல்லியிருப்பார். வருத்தத்தோடு அந்த பொழுதை கழித்தார்கள் எதனால் சொல்லியிருப்பார். எதுவுமே சொல்லலை. அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமல் வாழ்ந்தார். சரி, அப்படி வாழ்ந்தவங்க வயசானவங்களாப்பா என்று கேட்டால் இல்லை, இளமையின் மிக்குளார்கள் இருவரும்னு சொல்லிட்டார். ரெண்டு பேருமே இளமையில் மிகுந்திருக்கிறார்கள் என்றால் அவருக்கு எப்படி அந்த ஒரு ஆணை அவர் கடைபிடிக்கிறாரோ அதே போல அந்த அம்மாவும் கடைபிடிக்கிறார்கள் என்றால் அதான் பெருமை. அரிய நின்ற அளவில் சீரானை போற்றி. அரிய நின்றன்னு சொன்னா இருவரும் அரிய நின்றன்னு அர்த்தம். மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது, இது மாதிரி ஒரு ஆணை செய்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி அந்த ஆணையை அவர்கள் எப்படி எடுக்கிறாங்களாம், அளவில் சீர் ஆணை போற்றின்னு சொன்னாங்க. சீர் என்று சொன்னால் பெருமை, அளவில் சீர் என்று சொன்னால் அந்த ஆணைக்கு அவ்வளவு பெருமை கிடையாது. இப்போ ஆணைக்கா பெருமை? அவங்க சொன்ன ஆணை மேல வைத்த பொருள், எந்த பொருள் மேல் ஆணை வைக்கிறார்கள் என்று சொன்னால் திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு வைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிட்டோம், எனவே அந்த ஆணையும் நாம் திருநீலகண்டத்தை மதிப்பது போலவே மதிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கவே தான் அவங்களால என்ன பண்றாங்கன்னா அதை கடைபிடிக்க முடியுது என்று சொல்றார். அளவில் சீர் ஆணை போற்றி. போற்றி என்று சொன்னால் அதை பாதுகாத்து, இவர் கூட சொல்லுவார் பின்னாடி வரும்பொழுது, அதை பாதுகாக்கிறார்கள். ஆண்டுகள் பலவும் செல்ல என்றால் நம்ம கூட சொல்லலாம். பொதுவாக இப்பதானே புத்தாண்டு பிறந்திருக்குது, டிசம்பர் மாதத்துல எல்லாரும் எதனா சொல்லுவாங்க, 2025 இப்படி போச்சுப்பா, சரி 26ல இருந்து அதிகாலை எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். டிசம்பர் 31க்கே ராத்திரிலாம் புத்தாண்டு கொண்டாட்டம்னு இருந்துட்டு முதல் நாளே லேட்டாக தான் எழுந்துப்பான். சரி ஏதோ அதனால ஆயிடுச்சு, 2வது நாள்ல இருந்து எழுந்துப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் 2 நாள் எழுந்துப்பாங்க, அதுவே எழுந்துக்க மாட்டாங்கன்றாங்க. அதுவே எழுந்துக்க மாட்டாங்க என்றால் நம்ம ஒன்று சொல்லுவோம், அதை கடைபிடிக்க மாட்டோம். கடைபிடிச்சாலும் எத்தனை நாள் கடைபிடிக்கிறது என்பது உண்டு. அதிகபட்சமாக சமயத்தில் சொல்லணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்றோம், ஒரு 48 நாள் என்று ஒரு மண்டலம் என்று நம்ம வைத்திருக்கிறோம். அது எவ்வளவோ காரணம் இருக்குது, உடல் ரீதியான காரணம் இருக்குது, மனசு ரீதியான காரணம் இருக்குது. நம்ம சித்தா டாக்டர் செல்வ சண்முகம் ஐயா அவர்கள் அது ரொம்ப அருமையா விளக்குவாங்க.
48 நாள் என்று ஏன் சொல்லியிருக்கிறாங்க? 7 7ஆக அவர் விளக்கி அது சொல்லுவார், உடம்புக்காக சொல்லுவார். அது இருக்கட்டும். பயிற்சிக்காக நம்ம ஒரு 48 நாள் அதை தொடர்ந்து செய்தோம்னா அதுக்கு அடுத்து எளிமையா இருக்கும்ன்றதுக்காக சொன்னாங்க. அப்படிதான் நம்ம சொல்றோம். இப்ப மாலை போட்டுக்கிட்டா கூட என்ன சொல்றாங்க? 48 நாள்ன்றாங்க. விரதம் அனுஷ்டிப்பது என்றால் ஒரு மண்டலம் என்று சொல்றாங்க. இவர்கள் அந்த ஆணையை இறுதி வரை நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணி அதிலே பிழறாமல் ஆண்டுகள் பலவும் செல்ல, பல ஆண்டுகள் செல்கிறதா. பல ஆண்டுகள்னா ஏதோ ஓராண்டு 2 ஆண்டுன்னு இல்லாம அவங்களுடைய இளமையே நீங்கி மூப்பு வந்துடுதுன்னு சொல்றார் சேக்கிரார். வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும். இந்த வளமளி இளமை என்று சொன்னால் அந்த இளமையில தான் சில வளங்கள்லாம் உடம்புல இருக்கும். நம்ம சொல்லலாம் முன்ன மாதிரி தான் இருக்கிறேன் என்று. இளமையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் என்பது முதுமையில குறையும்னு பார்க்கிறோம். அந்த இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து என்று சொன்னால் வடிவத்திலே என்னதான் முயற்சி செய்தாலும் மூப்பு என்பது தெரிந்துவிடும் என்று ஒரு பொருள். பெருமான் வரும்பொழுது அழகே வந்து மூப்பாக வருவது போல வந்தான்னு சொல்லுவார் சேக்கிழார் தடுத்தாட்கொண்ட புராணத்தில். அது போல அவருடைய இளமை ரொம்ப வடிவுறு இளமையாக இருக்கிறது. அழகான இளமை, இது அழகான மூப்பாக இருக்கிறதா. வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் என்றால் அந்த அழகு வேணா பார்ப்பதற்கு அழகா இருக்கலாம். வயதானாலும் சில பேர் அந்த அதுவும் யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து ரொம்ப திவ்யமா இருப்பாங்க பார்ப்பதற்கு. அவருடைய முகத்திலே ஒளி வீசும்னு பார்க்கிறோம். யோகிகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க அவருடைய முதுமை என்பது அழகா இருக்கலாமே தவிர அந்த தளர்வு என்பது போகாது. பார்த்தா இவங்கெல்லாம் நல்ல ஒரு தேஜஸா இருக்குதுப்பா முகமேன்னு சொல்லலாமே தவிர வயதிற்குரிய அந்த ஒரு தளர்வு என்பது வந்துடும். அதான் சொல்றாரு, வடிவுறு மூப்பாக இருந்தாலும் வந்து தளர்வோடு சாய்ந்தும் என்றால் அந்த தளர்ச்சி வந்தாலும் அன்பு தம்புரான் திறத்து சாயார். அவளுக்கு அந்த மூப்பு காரணமாக தளர்வு வந்து உடம்பு தள்ளாடலாம், சாயலாம். ஆனால் பெருமான் மீது அவர்கள் கொண்டுள்ள அந்த அன்பு என்பது கொஞ்சம் கூட சாயாது என்று சொல்றாங்க. அதான் குறிப்பில் கொடுத்துருக்கிறோம். வடிவுறு மூப்பு என்றால் வடிவிலே நாட்கள் செல்ல உறக்கடவதாகிய மூப்பு என்றால் அந்த வர மூப்பு. இன்னொன்று அழகு பெற நின்ற மூப்பு, அது சொல்லிட்டோம். அந்த பாட்டு எழுதியிருக்கும், மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ என்று பெருமானுக்கு சொல்றார் இல்லையா, அது மாதிரி இவர்களுக்கு சொல்லலாம். தளர்வோடு சாய்ந்தும் என்று சொன்னால் அது மூப்பு காரணமாக. என்னதான் ஒரு அழகு இருந்தாலும் தளர்ச்சி என்பது வரும். அப்பர் பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்றார், 93வது திருத்தாண்டகம், அது பலவகை திருத்தாண்டகம்னு பேர் அதுக்கு. ஒரு ஊரும் சொல்லுவார், பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில், நெய்த்தானம் நெய்த்தானம் என்பீராகில், சோற்றுத்துறை சோற்றுத்துறை என்பீராகில். ஒரு பாட்டிலையும் ஒரு ஊரை சொல்லுவார். எனவே அது பலவகை திருத்தாண்டகம்னு சொல்லுவாங்க. அதில் எடுத்த உடனே என்ன சொல்றார், இதுல மட்டும் சொல்லலை, இதை உரையாசிரியர் மேற்கோள் காட்டுறாங்க. அந்த முதுமை வரும்பொழுது பெருமானுடைய சிந்தனை நமக்கு இருக்கணும். அதுதான் அவங்க பெரியவங்களும் நினைக்கிறாங்க. ஞானசம்பந்தர் கூட உங்களுக்கு துணை என்று பல பேர் நீங்க சொல்லலாம், ஆனால் இறுதி காலத்தில் துணையாக இருப்பது யார் என்றால் அப்போ உங்களை பார்த்து பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லணும். யார் சொல்லுவாங்க என்று சொன்னால் பெருமான் தான் சொல்லுவான்றார். அதை நீங்க இப்பயே அதை நினைச்சிங்களேன். ஏன் கடைசியாக தான் வந்து உங்களுக்கு தெரியணுமா, நாங்களாம் சொல்றோம்ல கேட்க மாட்டியாப்பா என்பது போல சொல்றாரு இல்லையா. இப்ப இருப்பது போலயே புலன்கள் இருக்குமா? இப்ப எனக்கு 20 வயது என்று சொன்னால் 20ல் இருப்பது போல 80ல் இருக்குமா என்றால் மாறும். புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்திட்டு ஐம்மேல் உந்தினார். எவ்வளவு நம்ம இருக்கலாம், வயசாச்சு மறந்து போயிட்டேன் அதை விட்டுட்டேன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அறிவழிந்திட்டு ஐம்மேல் உந்தி என்றால் அந்த கபமானது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் என்றால், அப்போ அலமந்த போதாக யார் உங்களை வந்து பயப்படாதப்பான்னு சொல்லுவான்னா பெருமான் தான் சொல்லுவான். அஞ்சேல்னு சொல்லுவான், பெருமான் சொல்லுவான். அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று திருவையாற்றில் பாடுகிறார். அது மாதிரி அப்பர் இங்க என்ன சொல்றார், தாம் திருத்தி தம் மனத்தை ஒருக்கா தொண்டர் தனித்து ஒரு தண்டு ஊன்றி மெய் தளரா முன்னம் பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகல்னு வரும். என்னன்னா அவரே பாடுறார் இல்லையா, பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் பாட்டுல சிந்தை என்பது பெருமானே நினைச்சிட்டு இருக்குமான்னா எப்பயும் அது உலக பொருளையும் போகும்.
அதை நீங்க தான் மடைமாற்றணும் என்பதற்காக தான் திருகலாகிய சிந்தை திருத்தலாம்னு பாடினார். அது மாதிரி தாம் திருத்தி தன் மனத்தை ஒருக்கா தொண்டர்னு சொன்னார். தொண்டர் என்று சொன்னால் தொண்டர் இல்லை, பொதுமக்களை தான் சொல்றாரு. தொண்டர் என்று இகழ்ச்சி குறிப்பாக சொல்கிறார் என்றால் தொண்டர்கள்லாம் சரியா இருப்பாங்கப்பா, நீங்க என்ன பண்றீங்க என்றால் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்த மாட்டேன்றீங்க, அது போற போக்கில் நீங்க விட்டுறீங்கன்னு சொன்னா என்ன ஆகும் என்றால் தனித்து ஒரு தண்டு ஊன்றி மெய் தளரா முன்னம் அப்படின்னா உங்களுடைய இளமை காலத்திலே மனதை ஒருமுகப்படுத்தினா யோகம் மாதிரி இல்லை, ஒரு நெறிப்படுத்தி அறவழியிலே நிற்கவில்லை என்று சொன்னால் தனித்து ஒரு தண்டு ஒன்றின்னு சொன்னார் பாருங்க. இளமையில கூட இருப்பான் அவங்ககிட்ட எல்லாரும், செல்வம் இருக்கும் ஆற்றல் இருக்கும் அப்ப இருப்பான். முதுமை என்று சொன்னால் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா, தனித்து அப்படின்னு சொல்றார். பேணுவார் யாரும் இன்றி தனித்துன்னு எழுதுறார் அருணையார் குறிப்புரையில. அப்படி இருக்கும் பொழுது சரி நானே எல்லாம் செஞ்சுப்பேன்பா எனக்கு என்ன என்று சொன்னா அது முடியாதுப்பா, நீ ஒரு துணை வச்சிட்டு இருப்ப, கோல் ஊன்றி கொண்டிருப்ப என்றுதான் ஒரு தண்டு ஊன்றி சரி கோல் வைத்து கொண்டு நானே செய்திடலாமா என்று சொன்னால் அப்பயும் உனக்கு சிரமமா இருக்கும், தளரும் என்றால் வயது காரணமாக தளரும், தளரா முன்னம் பூந்துருத்தி என்று சொல்லி நீங்கள் உய்ய வேண்டும் என்று பெரியவரெல்லாம் பாடுகிறார்கள் என்றால் இந்த தளர்வு என்பது வந்துடும்னு பார்க்கிறோம். அதை தான் அருளாளர்கள்லாம் அஞ்சி அப்படி ஒரு நிலை வருவதற்கு முன் பெருமானே உங்களை நான் அடைய வேண்டும் என்று பாடுறாங்க. அது மாதிரி ஒரு தளர்வு தான், லேசான தளர்வு அவர்களுக்கு வருதா, தளர்வோடு சாய்ந்தும் அந்த தளர்வு வந்தாலும் பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு என்பது குறையவில்லை. ஒரு தொல்காப்பியத்தினுடைய நூற்பா எழுதியிருக்கிறேன், அந்த சாய்ந்தும்னு வருது இல்லையா பாட்டுல, ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் சாய் ஆவையின் நான்கும் உள்ளதன் நுணுக்கம் என்பது தொல்காப்பியம். என்னன்னா அந்த 4 சொல்லும் ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் இருக்கு இல்லையா, சாயின்னு வருது, சாய் என்று சொன்னாலும் சாய்தல் அப்படின்னா பாட்டுக்காக அது வருது. இந்த 4 சொல்லும் உள்ளதன் நுணுக்கம்னு சொல்றார். என்னன்னா முன்ன இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சுருங்கி போவது, அதுதான் சாய்தல்னு சொல்லலாம், ஆய்தல்னு சொல்லலாம், ஓய்தல்னு சொல்லலாம் என்று அவர் சொல்றாரு. அப்ப இளமை அப்படித்தானே, அவருக்கு இளமை முன்ன இருந்ததுப்பா, அது சுருங்கிதான் தளர்வு வருகிறது என்று சொன்னால் அதுதான் சொல்றார். அது சாயலாம், ஆனால் அன்பு சாயார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் அது உள்ளதை காட்டிலும் பெருமானிடத்தில் அதிகமாக தான் இருக்கும். அவர் நீலகண்டம் நீலகண்டம்னு சொல்லும் பொழுது அந்த நீலகண்டம் தானே இந்த ஆணை நம்ம பாதுகாப்பதற்காக நம்ம சொல்லிட்டோமே, நீலகண்டம்னு சொல்லிட்டோமே என்று அப்படி சொல்லாம சில பேர் விரதம் இருந்தா கூட, இப்போ ஏதோ ஒரு கிழமை விரதம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விரதத்துல நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம், ஏதோ ஒரு நல்ல ஒரு விருந்து அமைகிறது, இல்லை திருமணம் போல போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, போயிட்டோம்னா ஐயோ நம்ம செவ்வாய்க்கிழமை விரதமா இருக்கிறோமே, பெருமான் கிட்ட வேற சொல்லிட்டோம், விரதம் இல்லைன்னு சொன்னா இதை சாப்பிட்டுருக்கலாமே இதை சாப்பிட்டுருக்கலாமேன்னு சொன்னா அதுக்கு எதுக்கு விரதம் இருக்கிறது. அதுபோல அவர் கஷ்டப்பட்டிருந்தா அது சிறப்பா இருந்திருக்காது. பெருமான் மேல அவருக்கு இன்னும் அன்பு தான் வருதா, நீலகண்டம் நீலகண்டம் நினைக்கிறப்போ அப்பா பெருமானே என்று அன்பு வருதா, அதுதான் சொல்றார். அந்த அன்பு என்பது உள்ளதை காட்டிலும் நுணுகவில்லை என்றால் குறையவில்லை, அது அதிகமாகத்தான் ஆகிறது என்று சொல்றார். அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கிறோம். முன் இருந்த நிலையினும் நுணுகுதல் என்பது சுருங்குதல். தம்பிரான் என்று சொன்னால் தனது இறைவனாகிய சிவனிடம் அதான் தம்பிரான் வரும். திறத்து சாயார் என்றால் சிவனிடம் கொண்ட அன்பு என்பது சற்றும் சுருங்காத நிலையினார். அதுக்கு தான் அம்மையாருடைய பாடல்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம். அவங்க எப்படி பாடியிருக்கிறாங்க, இடரு கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும், அது ரொம்ப நாளா எதுவும் பெருமான் செய்யலைனா கூட என்று ஒரு பொருள். இன்னைக்கு பெரிய 11ஆம் திருமுறை எடுத்து பார்த்தா குறிப்புரை என்ன எழுதியிருக்கிறாங்க, அருணையார் தான் எழுதுறாரு 11ஆம் திருமுறைக்கும். இடர்களையாரேனும் எமக்கிறங்காரனும் என்று எல்லாமே எதிர்மறையா சொன்னா என்னன்னா பெருமான்லாம் அதை செய்துடுவான். அவன் இடர் கலையாம இருப்பானா, நமக்கு இறங்காம இருப்பானா, செய்வான். அதுதான் அவங்க உறுதி பொருளுக்காக எதிர்மறையா சொல்றாங்க. அப்படி செய்யவில்லை என்று சொன்னாலும் உங்க மேல இருக்கக்கூடிய அன்பு என்பது எங்களுக்கு குறையாது, என்னுடைய துன்பத்தை நீக்கலனாலும் பரவாயில்ல பெருமானே, அந்த அன்பு என்பது குறையாது என்றுதான் அவர்கள் பாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராது என்னெஞ்சவர்க்கு என்று அவர்கள் பாடுகிறார்கள் என்று பார்த்தால் அவருடைய நிலையில தான் இருந்து திருநீலகண்ட குயவனாரும் அவருடைய மனைவியாரும் விளங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம்.
தாங்கள் இருவரும் மேற்கொண்ட அந்த ஆணையிலிருந்து பிழறாமல் இந்நெறி ஒழுகும் நாளில் எரிதலிற் தென்ன நீண்ட மின்னொளிர் சடையோன் தானும் தொண்டரை விளக்கங்காண நன்னெறி இதுவாமென்று ஞாலத்தோர் விரும்பி உய்யும் அந்நெறி காட்டுமாற்றால் அருட்சிவயோகியாகி. இந்த ஒரு பாட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியார்களெல்லாம் ஏன் பெருமான் சோதிக்கிறான் என்று நம்ம கேட்கக்கூடாது. சைவத்தில் இருந்துட்டு நம்ம கேட்கக்கூடாது என்றால், அவர்கள் இயல்பாகவே பெருமானிடத்தில் ரொம்ப அன்புடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படி அன்புடையவர்களாக இருக்கும்பொழுது பெருமான் சில செயல்களை செய்து அப்ப கூட அவங்க அந்த அன்பு குறையாம இருக்கிறாங்க பாத்தியாப்பா என்று நமக்கெல்லாம் காட்டுவதற்காகத்தான். அப்பெல்லாம் நம்ம அவங்களை எப்படி தலைமையில வைத்து வழிபடணும்னு பார்க்கணும். இப்படி 2 பேர் இருந்திருக்கிறாங்க என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு ஆணையை அவர்கள் கடைசி வரை கடைபிடித்திருக்கிறார்கள் என்று அதுவும் எவ்வளவு சிரமம்னு பார்க்கணும். இளமை மீது ஊர்ந்த நிலையிலும் இருவரும் புலனடக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது யாராலும் முடியாது. பெருமானை தான் நம்ம புலன்களை வென்றவன்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய 2 பேரை நாம் உலகிற்கு விளக்கம் செய்ய வேண்டும் என்றால் அவங்களுடைய பெருமையை சொல்வதற்கு இல்லை, அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக கிடையாது. அவருடைய நிலையை பார்த்து நாம் பக்குவப்பட வேண்டும். அப்படி இருந்திருக்கிறாங்க. அவங்க நிலைக்கு நம்மளால போக முடியல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெருமானை வழிபடணும், நாம அவனை உணரணும் என்று சொல்லி இதெல்லாம் படித்தோம்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். பெருமானே, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ பண்றேன், நான் இதை கேட்டா செய்ய மாட்டேன்றியே, அதை கொடுக்க மாட்டேன்றியே என்று நம்ம கேட்க மாட்டோம். அதுக்கு தான் பெருமான் என்ன பண்றாராம், அவருடைய பெருமையை உலகறிய செய்வதற்காக வருகிறார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சோதிக்கிறதுக்கு இல்லை, உலகறிய செய்வதற்குன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். உலகறிய செய்து அவங்களுக்கு என்ன புண்ணியம், அவங்களுக்காக இல்லை, நமக்காகத்தான் என்பதுதான் முக்கியம். அதான் சொல்றார், இந்நெறி ஒழுகும் நாளில் என்றால் அந்த சத்தியத்தை மீறாமல் அவர் ஒழுகுகின்ற நாளிலே எரி தளிர்த்தென்ன நீண்ட மின்னொளிர் சடையோன் என்றால் பெருமானுடைய சடை என்பது சிவந்த சடை. அப்பர் கூட செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னின்னு பாடுறார் திருச்சிற்றம்பலத்திலே. நல்லா ரசித்து பார்த்துருக்கிறார் பெருமானை. ஆறாமற இப்ப இருக்கிற மாதிரி கூட்டம் இல்லை, நல்லா போய் பார்த்துருக்கிறாரு. அதனாலதான் குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயின்னு ஒன்னொன்னா அவர் பார்த்து பாடுகிறார் என்று சொன்னால் நமக்கும் அந்த குறிப்பு தெரியும். அது என்னன்னா ஓய்வா இருந்து பார்க்கணும். அவசரப்பட்டு உடனே அடுத்து எங்க போனமே என்று பார்க்காமல் குருஞான சம்பந்தர் சொன்னது போல பரபரக்க வேண்டா நெஞ்சே பலகாலும் சொன்னேன்னார். ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டேன்றியப்பா, பல முறை நான் சொல்றேன், பரப்பமைந்து கேண்மின் திருவருட்பயன்ல வர மாதிரி அப்படி பார்த்தா அந்த தரிசனம் அமையும்னு பார்க்கிறோம். என்னன்னா, எனவே அவருடைய சடை செஞ்சடை. எரிதலித்தென்ன நீண்ட மின்னொளிர் சடையோன் என்றால் செஞ்சடை என்பதற்கு எரிதளிர் என்றால் இந்த தீமேனியாக தீயினுடைய உருவம் போல எரிதளிர் போல அவருடைய சடை இருக்குதா. நீண்ட சடை என்பது மின்னலை போல இருக்கிறது. அதுதான் நம்ம பொன்வன தந்தாதியில மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை என்றால் அவனுடைய நீண்ட சடை என்பது மின்னலை போல இருக்குது என்று அவர் பாடுகிறார். மின்னுளிர் சடையோன் தானும் தொண்டரை விளக்கங்காண என்றால் அவருடைய பெருமையை விளக்கம் பெறச் செய்ய, அது மட்டும் இல்லாமல் அவரும் பார்க்கிறார், தானும் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பி உய்யும் அந்நெறி காட்டுமாற்றால் அருட்சிவயோகியாகி. உலகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் நன்னெறி இதுவாம் என்று தெரியணும் என்று சொன்னால் இது இவர்களைப் போல இப்படி புலநடக்கத்தோடு இருக்கணும் என்பது மட்டுமல்ல, ஒரு ஆணை என்று சொன்னால் அதை நம்ம எப்படி கடைபிடிக்கணும். முன்ன சொன்ன மாதிரி திருநீலகண்டர் மாதிரி நம்மெல்லாம் முயற்சி செய்யணும்னு செஞ்சிட முடியாது. அவங்களுடைய நிலை பெரிய நிலை. எது அவருக்கு துணையாக இருந்தது, இப்படி ஒரு பெரிய நிலைமையை கூட அவர்கள் கடைபிடிப்பதற்கு துணையாக இருந்தது சிவனிடத்திலே கொண்ட அன்புதானே. எனவே நாமும் பெருமானிடத்திலே அன்பு கொள்ள வேண்டும் என்று உயிர்களுக்கெல்லாம் தெரியணும். அதை விளக்குவதற்காக எனவே இதுதான் நல்ல நெறி என்றால் நம்ம சொல்லியிருக்கிறோம். நன்மை என்று சொன்னால் தமிழ்ல வீடு பேருன்னு ஒரு பொருள். நன்னெறி என்றால் வீடு தரக்கூடிய நெறி இதுதான். மற்ற நெறி எவ்வளவோ நெறி இருக்கும், முக்தியை தரக்கூடிய இதுதான். எனவே நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பி உய்யும் அந்நெறி காட்டுமாற்றால் அந்த நெறியை காட்டுவதற்காக உய்யும் நெறி இதான் தப்பிக்கக்கூடிய நெறி என்று அதற்காக பெருமான் என்ன பண்ணாராம், அருட்சிவயோகியாகி. சிவயோகின்னு சொல்லாம அருட்சிவயோகின்னு சொல்றார். அவருடைய நோக்கமே அருளுவதற்காகத்தான்.
திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவிக்கும் அருளணும், அவர்களுக்கு அருள் செய்வது மூலம் நமக்கெல்லாம் அருளணும், அவருடைய நிகழ்ச்சியை எடுத்து காட்டணும் என்று பார்க்கிறோம். சிவயோகியா வரார், ஏன்னா அவரே வந்து புலனடக்கத்தோடு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பெரிய தவம் செய்வர்களெல்லாம் விட மேல ஒரு பெரிய தவம் போல இருக்கிறார் அவர். எனவே அவரிடத்துல வரும்பொழுது நல்ல ஒரு தவயோகியாக சிவயோகியாக வருவோம் என்று பெருமான் வராரா. அந்த ஏன்னா பெருமானுக்கு மட்டும் எங்க எப்படி வரணும் சரியா அதுக்கேற்ற மாதிரி வருவார். திருவிளையாடல் புராணத்தில் வரும்பொழுது சொல்லுவாங்க, நல்ல பட்டாடையெல்லாம் அணிந்து கொண்டு கூலிக்காக வந்திருந்தாருன்னு சொன்னா யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, இவர் இன்னும் புதுசா வேலை செய்யறவர் போல இருக்குதுப்பா என்று விட்டுட்டு இருப்பாங்க. நல்ல பழைய ஆடை உடுத்தி கொண்டு நல்லா தேய்ந்த ஒரு மண்வெட்டியை ஏந்தி கொண்டு வந்தாதான் ரொம்ப அனுபவம் இருக்கக்கூடியவர் போல இருக்குது, இவரை கூப்பிட்டாதான் நம்ம கரெக்டா வேலை செய்வார் என்பதற்காக அவர் அழைப்பார்கள் வரார். அதே மாதிரிதான் சுந்தரர் தடுத்தாட்குள்ள வரும்பொழுது நல்ல திருநீர் நிறைய பூசிக்கிட்டு வராராம், நெற்றிக்கண் வேற மறைக்கணும் என்று அதுக்கு வர மாதிரி வராருன்னு சொல்லுவார் சேக்கிழாரு. அது மாதிரி இங்க வராரு இல்லையா. சிவயோகி என்று சொன்னால் எப்படி சிவயோகியோ அதே மாதிரி வருவார் பெருமான். கீழொடு கோவணம் சாத்தி கேடிலா வாழ்விடி நீற்றொளி மலர்ந்த மேனி மேல் தோளொடு மார்பிடை துவலும் நூலுடன் நீளொளி வளர் திருமுண்ட நெற்றியும் என்று சொல்லிட்டு சொல்றார் சேக்கிழார். 11வது பாட்டு நாயனாருடைய புராணத்துல. கீழ் என்று சொன்னால், கீழ் என்றால் பொதுவாக கிழிந்த ஒரு ஆடைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க வாங்கி தைச்செல்லாம் போட மாட்டாங்க யோகியா இருப்பவர்கள். ஒரு கிழிந்த ஆடையாக இருக்கலாம் என்றால் கிழிக்கப்பட்ட ஆடை, அதுதான் கீழுடைன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா தகட்டு வடிவாக நூலால் நெய்யப்பெற்ற அரைஞான், அது கீழ், அது அரைஞான் இடுப்பில் அணியக்கூடியது. அதில் தான் கோவணத்தை சேர்த்து அணிந்து கொள்வார்கள். அதனால தான் கீழார் கோவணமும் திருநீரு மெய்ப்பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவா என்று சுந்தரர் பாடினார். அப்பர் திருவையாறுல பாடும் பொழுது பெருமான் ரொம்ப எளிமையா இருக்கிறாருப்பா என்று என்ன சொல்றார், இங்க ஒன்றும் பட்டு துணிலாம் வச்சுதான் பெருமானுக்கு பூசை செய்யணும்னு நினைக்காதீங்க, கீழலால் உடையும் இல்லை, எடுக்கும் போதே அப்படி எடுக்கிறார் அந்த பாட்டில், கீழலால் உடையும் இல்லைன்னு சொல்லிட்டு, என்றால் பெருமான் ரொம்ப எளிமையாக இருக்கிறான் என்று சொல்றார்னு பார்க்கிறோம். அதுதான் கீழ் கோவணம் என்பது. அது தவசிகளுக்கு யோகத்தில் இருப்பவர்களுக்கு உரியது. அதை சாத்தி கேடிலா வாழ்விடு நீற்றொளி என்று சொல்றார். பிரகாசமாக வீசக்கூடிய திருநீற்றினுடைய ஒளி. அது சொல்லும் பொழுது கேடிலா நீரின் என்று சொல்கிறார். ஏன்னா எல்லாமே அழிந்து போன பிறகு இருக்கக்கூடியது நிறைவாக இருக்கக்கூடிய திருநீர் தான் அந்த பொடி. அதற்கு ஒரு கேடு என்பது கிடைக்க அமையாதுன்னு பார்க்கிறோம். எனவே அது கேடிலா நீர் என்று சொன்னால் அது ஒண்ணுதான். எப்படி பெருமான் வந்து இருக்கிறானோ அது போல அவன் அணியக்கூடிய நீரும் கேடிலா நீரு. அதனாலதான் சொல்லுவாங்க வைஷ்ணவத்துல திருமண் என்பது சிறப்பா சொல்றாங்க. திருமண் என்பது ஏன்னா மண் தான், எல்லாம் கடைசியா மண்ணா போதுப்பான்னு சொல்றாங்க. அதை விட ஒரு படி மேல போனா மண் என்பதும் கடைசியா என்ன ஆகும், பஸ்மாவா போயிடுன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இது இன்னும் பொடியாக துகளாக போய்விடுகிறது என்று சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. என்றால் என்னன்னா எதுவாக இருந்தாலும் அந்த கடைசி நிலை என்பது பெருமானிடத்துல தான் போகுது என்பதற்காக சொல்றது. நீற்றொளி வாழ்விடி நீற்றொளி மலர்ந்த மேனி மேல் தோளொடு மார்பிடை துவலும் நூலுடன் என்றால் பூணூல் அணிந்து கொண்டிருக்கிறார். நீலொளி வளர் திருமுண்ட நெற்றியும் என்றால் திரிபுண்டரம்னு சொல்லுவாங்க, தூலனம்னு சொல்லுவாங்க. என்னன்னா திருநீர் அணியக்கூடிய வகை அல்லது முறையை சொல்லும் பொழுது தீட்சை பெற்றவர்கள் அல்லது அவங்க தான் திருநீரை குழைச்சிடணும்னு சொல்லுவாங்க. குழைத்து இடும் பொழுது அதற்குரிய மந்திரங்கள் விதிகள்லாம் இருக்குது. அப்படி வைக்கும் பொழுது முக்கீற்று திருநீராக வைக்கலாம், 3 கோடு விழும்படியாக வைக்கலாம். அதுதான் திரிபுண்டரம்னு சொல்லுவாங்க. உத்தூரணமாக இடுதல் என்று சொன்னால் அப்படியே பூசிக்கிறோம் இல்லையா, எடுத்து உடம்புலையும் நெற்றிலையும் பூசிக்கொள்ளும் பொழுது அந்த 3 கோடு என்று இல்லை, அப்படியே பூசிக்கொள்வது, அதுதான் உத்தூரணமாக இடுதல். அதான் அப்பர் பாடுறா. அது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஐயா ஒரு கருத்து சொல்லுவாங்க, நமக்கு அந்த உத்தூரணமாக இடுதல் என்பது தான் பொதுவாக திருமுறையில் சொல்லப்படும். எங்கேயுமே குழைத்து பூசணும் என்பது கிடையாது என்பது அருணையாருடைய கருத்து. சிலதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து இருக்குது. இருந்தாலும் அனுஷ்டானம்னு சொல்றப்போ குரு எப்படி சொல்றாரோ அப்படிதான் நம்ம செய்யணும். திருமுறைகளில் ஞானசம்பந்த திருநீற்று பதிகம் பாடுகிறார். அதில் கூட அவர் சொல்லலை, குழைத்து பூசுவது சொல்லலைன்னு பார்க்கிறோம். பெருமானுக்கு சொல்லும் பொழுது கூட அவன் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான்னு தான் சொல்றான். 16 இடங்கள்ல அவர் வைக்கிறா என்பது போல சொல்லலன்னு பார்க்கிறோம். அது ஆகம முறை, இவர்கள் சொல்லக்கூடிய முறை என்பது பார்க்கிறோம். சும்மா அவங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொன்னேன். இது சரி இது தவறு என்று கிடையாது. அருணையாருடைய கருத்து என்பது
இது என்று பார்க்கிறோம். அது எழுதியிருக்கிறோம். திருமுண்டம் என்று சொன்னால் அந்த திரிபுண்டரம் என்பதுதான் திருமுண்டம் என்று வருகிறது. அதற்குரிய சொல் என்பது திரிபுண்டரம்னு எழுதுறாங்க. நம்ம இவர் கூட அச்சப்பத்திலையா, திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டார் அம்ம நாம் அஞ்சுமாறேன்னு பாடுறார் மாணிக்க வாசகர். எனவே அது திருநீர் நல்லா பெருமான் பூசிக்கொண்டு, அப்புறம் அவருடைய நிலை எப்படி இருக்கா, நெடுஞ்சடை விளக்கமா சொல்லிட்டோம். அதனால அடுத்த பாட்டு 12வது பாட்டு. நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பையும் விடுங்கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட இடும்பலி பாத்திரம் ஏந்து கையராய் நடந்து வேட்கோவர்தம் மனையை நன்னினார் என்று சொல்றார். அவருடைய உருவம் தான் இங்கே சொல்லும் பொழுது அவருடைய சடை நெடிய சடை, அதை மறைத்து பெருமான் என்ன பண்றார், எப்படி நெற்றிக்கண்ணை மறைத்து இருக்கிறாரோ அது போல நெடுஞ்சடையை மறைத்து நெறித்த பம்பையும்னு சொன்னார். பம்பை என்று சொன்னால் என்ன, சடையாக இல்லாமல் தன்னுடைய முடியை ரொம்ப குறைத்து அளவா வைத்துக்கிறது. அதுதான் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, கீழ் விழுந்து தொங்காமல் தம் பிடரியின் அளவாக உள்ள தலைமயிர் என்றால் ரொம்ப சுருக்கமான அளவில் ரொம்ப சடையா இல்லாமல் இருப்பது, அதான் பம்பை. விடுங்கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட என்று சொன்னால் பெருமானுடைய அந்த முறுவல், அவர் தான் எப்பவுமே லேசான ஒரு சிரிப்போடய இருப்பார். என்னன்னா அவர் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் நிம்மதியாக இருக்கிறவர் இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாராம். எப்பப்பா வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க போறேன் நான் சொல்வதை என்பது போல பெருமான் அதை உணர்ந்திருப்பவர்களுக்கு பெருமான் காற்றான்னு பார்க்கிறோம். இப்போ அப்பர் பெருமான் கூட போறாருன்னா எத்தனையோ பேர் போறாங்க, பெருமான் நமக்காக ஆடுகிறான் என்று அவர் புரிந்து தரிசனம் செய்கிறார் இறைவனுடைய அருளால். அதுபோல இப்ப நமக்கெல்லாம் போறோம்னா எப்படி நினைச்சுக்கணும், நீயும் பாருப்பா எத்தனையோ நாளெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் என்பது போல குனித்த புருவம் என்றதை வைத்திருக்கலாம். அது மாதிரி அவருடைய முறுவல் என்பது வெண்ணிலவினுடைய ஒளி போல வீசுகிறதா. வெண்ணிலவும் மேம்பட என்றால் அதை விட மேம்பட. இடும் பலிப்பாத்திரம் எந்து கையராய் என்றால், பலிப்பாத்திரம் என்று சொன்னால் அது யாசகமாக அவர்கள் கேட்பதற்குரிய அந்த பாத்திரம், அதான் திருவோடு, இவர் கொடுக்கக்கூடிய அந்த திருவோடு, அதுதான் இந்த புராணத்தில் முக்கியமானதுன்னு பார்க்கிறோம். அதை கையில் வச்சுக்கிட்டு நடந்து வேட்கோவர்தம் மனையை நன்னினார் என்று சொல்கிறார். நம்ம நீலகண்ட குயவனாருடைய அவருடைய இல்லத்திற்கு எழுந்தருளுகிறார் பெருமான். கிட்ட போறாரு. போகும்பொழுது இந்த வேட்கோவர் என்ற ஒரு சொல்றார். வேட்கோவர் என்பதற்கான விளக்கம்லாம் நம்ம பார்த்தோம். மண்ணிலே செய்யக்கூடிய தொழிலை உடையவர்கள் என்று சுந்தரர் பாடும் பொழுது அவர் என்ன பாடுறார், திருநீலகண்டத்து குயவனார் தானே பாடுறார். சேக்கிழார் எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா என்றால், வேட்கோவர்னு சொன்ன அவர் என்ன நினைக்கிறார், அதான் சேக்கிழார். சுந்தரர் அவருடைய நிலைமை அவர் பாடிட்டாரு, நாம இன்னும் அதை நாகரிகமாக சொல்லணும். இப்ப குயவனார்னு சொன்னா எழுந்தவர்னு அர்த்தம் கிடையாது, இன்னும் அதை எப்படி சொல்லலாம் என்று முதல் பாட்டிலே பார்த்தீங்கன்னா வேட்கோவர் குலத்து வந்துன்னு தான் வரும். அது மாதிரி வேட்கோவர் வேட்கோவர் என்று தான் சொல்லி கொண்டு வருவார். பெரிய புராணத்திற்கு எவ்வளோ சிறப்பு, அது ஒரு சிறப்பு. ஒரு செய்தியை எவ்வளவு நாகரிகமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு நாகரிகமாக அமைந்திருக்கும் என்று பார்க்கிறோம். உயரிய மரபு பண்பாடு நம்முடைய பெரிய புராணம். பெருமான் வராராம். அவருடைய இல்லத்திற்கிட்ட வரும்பொழுது நன்னிய தவ சிவயோகநாதரை கண்ணுற நோக்கிய காதல் அன்பர்தாம் புண்ணிய தொண்டராம் என்று போற்றி செய்து எண்ணிய ஓகையால் எதிர்கொண்டு ஏத்தினார். ஒரு விருந்தினர் வராருன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு நம்முடைய தவத்தின் காரணமாக அவர் எழுந்தருள் இருக்கிறார். அதுவும் சிவனடியாராக வராங்கன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்று வாங்க வாங்கன்னு சொல்லணும். நம்ம சொல்றதை வச்சே அவங்க அடுத்த முறை இவங்க வீட்டுக்கு போகணும் போல இருக்கே என்று வரணும். ஒண்ணுமே சொல்லாம இருந்தா இவங்க வீட்டுக்கு போனோமா என்பது போல இருந்தா அது நல்ல முறை. பொதுவா விருந்துக்கே முறை அல்ல. தமிழ் இலக்கியங்கள்ல விருந்து பத்தி எவ்வளோ வரும், எப்படி அவரெல்லாம் உபசரிக்கணும் என்றே பாட்டுலாம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்ப அடியார் என்று சொன்னால் சிவனே எழுந்தருள்வது போல என்று அவர்களுக்குரிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து நாம் வரவேற்க வேண்டும்னு பார்க்கிறோம். அவர் எப்படி நினைக்கிறாராம், அந்த தவச்சிவ யோகநாதரை கண்ணுற நோக்கிய காதல் அன்பர் புண்ணிய தொண்டராம் என்று போற்றி செய்து, அவர் எவ்வளோ புண்ணியம் செய்திருந்தால் இப்படி சிவனடியாராக இருப்பார் என்று ஒரு பொருள். அதான் எழுதியிருக்கிறோம். புண்ணியம் செய்தமையாலே தொண்டராக பெற்றார். அடுத்து அப்படிப்பட்ட தொண்டர் இங்க வந்திருக்கிறார் இல்லையா, நாம் செய்த புண்ணியத்தினாலே போந்த தொண்டர் என்றால் நம்முடைய புண்ணியத்தினால் வந்திருக்கிறார். நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு எழுந்தருளுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு புண்ணியம். புண்ணிய தொண்டராம் என்று போற்றி செய்து என்றால், ஐயா வாங்க வாங்க, நீங்க எழுந்தருள்வதே எங்களுக்கு பெரிய தவம் என்பது போல இன்னுரைகள் எல்லாம் சொல்லி அவரை எதிர்கொண்டு
எண்ணிய உவகையால் எதிர்கொண்டு ஏத்தினார். எண்ணிய உவகையால்னு வருது, எண்ணிய வகை என்று பாட வேறுபாடு சொல்றாங்க. அதனாலதான் எழுதும் மொழி எண்ணிய வகைன்னு எழுதியிருக்கும் போல இருக்கு. எண்ணிய உவகை, எண்ணிய வகை ரெண்டுமே பாடம் வருது, பாட வேறுபாடு இருக்கக்கூடியது. அதை குறிச்சுங்க. ஆனா சும்மா நான் பொதுவா சிலதெல்லாம் சொல்லுவாங்க, நான் எல்லாத்துக்கும் பாட வேறுபாடு எழுத மாட்டேன் குறிப்புல. ரொம்ப முக்கியமான இடங்கள்ல பொருள் பெரிதாக மாறுகிறது என்று சொன்னால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது எண்ணிய வகை என்று சொன்னால் நன்கு மதிக்க தகுந்த வகையிலே, அதுதான் எண்ணிய வகைன்னு சொல்றாங்க. இன்னொன்னு எண்ணிய உவகையால் என்றாலும் பெரு மகிழ்ச்சியோடு என்று ரெண்டுமே பொருந்தும். எப்படி மதிப்பீங்க? உவகையோடு வரவேற்றாதானே அவங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம் என்று பார்க்கிறோம். போற்றி செய்தி என்றால் அது எழுதுறாங்க பாரு, எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. நம்ம பெருசா நம்ம பிடிச்சிருந்ததுன்னு இல்லை, நல்ல எழுதியிருக்காங்க. என்னன்னா, போற்றி செய்தி என்பது கண்டவுடனே தாம் இருந்த நிலையில் மனத்தாலும் வாக்காலும் துதித்தல். இப்போ ஒருத்தவங்க வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ பெருமான் வரப்போறாருன்னு அவருக்கு தெரியுமா? பெருமானோ அடியாரோ அவர் பாட்டுன்னு வீட்டில் உட்கார்ந்துருப்பார், இல்லை எதனாவது பானை எதனா செய்துட்டு இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் வருகிறார் என்ற உடனே அப்பயே அவங்க ஐயா வாங்க வாங்க என்பது போல தம்முடைய இடத்திலே இருந்து மனசுல முதல் நினைக்கணுமா. மனசுல நம்ம வேற ஏதாவது நினைச்சிட்டு அவரை வாங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. மனதளவிலே மகிழ்ந்து வாக்காலும் துதித்தல், ஐயா வருக என்பது போல துதித்தல், அதான் போற்றி செய்து. அப்புறம் கடைசியா சொல்லும்பொழுது எதிர்கொண்டு ஏத்தினான்னு வருது இல்லையா, அது என்னன்னா அவர் முன்னர் சென்று உபசரித்தல். அங்கிருந்து சொல்வது ஐயா வாங்கன்னு சொல்லிட்டோம், அப்புறம் அவர்கிட்ட போய் ஐயா வாங்க, ரொம்ப உங்களுடைய வரவு நல்வரவாக என்பது போல சொல்லி அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்த பாட்டு, பிறைவளர் சடைமுடி பிரானை தொண்டர் என்று உரையுளில் அணைந்து பேருவகை கூர்ந்திட முறைமையின் வழிபட மொழிந்த பூசைகள் நிறை பெரு விருப்பொடு செய்து நின்ற பின் என்று வருது. பிறைவளர் சடைமுடி பிரானை தொண்டர் என்று உரையுள் அணைந்து, பெருமான் தான் எழுந்தருளிருக்கிறான் என்றாலும் அவருக்கு தெரியாது இல்லையா, சிவனடியார் என்று அவர் உபசரிக்கிறாராம். உரையுள் என்ற ஒரு சொல் அருமையா சொல்றார். உரையுள் என்றால் நாம் வசிக்கக்கூடிய உரைகின்ற இடம், அவருடைய இல்லம், நாயனாருடைய இல்லம், அதை உரையுள்னு சொல்றார். உரையுளில் அணைந்து பேருவகை கூந்திட முறைமையின் வழிபட மொழிந்த பூசைகள் என்றால் எப்படி ஒருவரை, ஒரு அடியாரை உபசரிக்க வேண்டும். அடுத்து சொல்லும் பொழுது இளையான்குடி மாறநாயனாருடைய புராணத்தில் சொல்றார் இல்லையா, கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் அவர்களுக்கு பாத பூஜை செய்து அர்ச்சனை செய்யணும். செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் உப்பிலா அண்டரநாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செயலித்துள்ளா என்றால், ஒரு அடியாரை எப்படி பெருமானை ஒரு பூஜை செய்யும் பொழுது அவனை ஆவாகனப்படுத்தி மூபச்சாரங்கள் செய்து அபிஷேகம் செய்து நிவேதனம் செய்கிறோமோ, அப்புறம் என்னென்ன செய்யணுமோ அது முறையா செய்கிறோமோ, அதுபோல அடியாரை உபசரிக்கணும், பாத பூஜை செய்வது முக்கியம்னு பார்க்கிறான். அது சொல்றார். அது ரொம்ப விளக்கமா சொல்லாம முறைமையும் செய்துட்டாருன்ட்டார். வழிபட மொழிந்த என்று சொன்னால் நூல்களுள் மொழிந்த வகையாலே அவர் செய்கிறாரு. செய்து நிறைபெறு விருப்பொடு செய்து நின்ற பின், அந்த வழிபாடு செய்யும் பொழுது கூட ரொம்ப மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு செய்கிறார். செய்து நின்ற பின் வருது. இந்த இடத்துல பார்க்கணும், இப்போ வந்த சிவயோகிக்கு அவங்க 2 பேருக்கும் இது மாதிரி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடுவதே கிடையாது, மெய் தீண்டுதல் என்பதே கிடையாது என்பது அவருக்கும் தெரிய போறது இல்லை. ஏன்னா தெரிஞ்சதுன்னு சொன்னா அவர் 2 பேரும் நீங்க சத்தியம் பண்ணணும்னு கேட்க மாட்டார் பின்னாடி. என்றால் பாத பூஜை செய்யும் பொழுது கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, எப்படி செய்திருப்பாங்க? ஒருத்தர் மட்டுமா செய்வார்? இப்போ கணவருடைய நண்பர் வராருங்க, வீட்டுக்கு வராரு, வெளியிலிருந்து கணவர் வாங்க வாங்கட்டு அவங்க நண்பர் அழைக்கிறாரு, உள்ள அழைச்சிட்டு வராரு, தண்ணியிலிருந்து காப்பையிலிருந்து எல்லாமே கணவரே கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அவங்க நண்பர் என்ன நினைப்பாரு, நம்ம வரோம் அவருக்கு பிடிக்கிறதே தவிர அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கல போல இருக்குது என்று அவர் நினைப்பாரா இல்லையா? அப்போ ஒரு சிவயோகி வருகிறார் என்று சொன்னால் கணவன் மனைவியாக தான் உபசரித்திருப்பாங்க. பாத பூஜை செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அம்மா அதற்குரிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம், எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவர் பாதத்தை விலக்கி என்ன செய்யணுமோ முறை செய்திருப்பார். அப்போ கூட அவர்கள் மெய் தீண்டுதல் இல்லாமல் ஆனால் முறையை சரியாக செய்கிறாங்க, அவருக்கும் தெரியாத வண்ணம் செய்கிறாங்க என்று சொன்னால் இதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் ரொம்ப நுட்பமாக சொல்றார் சேக்கிழார். நிறைபெறு விருப்போடு செய்து நின்ற பின் என்று வருது. செய்து நிற்கிறார் என்று ஒரு பொருள், செய்து நின்ற பின் அது பாட்டுன்னு முடியல, அடுத்து வரப்போகுது. என்னன்னா
அந்த வழிபாடுலாம் செய்துட்டு நிற்கிறாராம். என்றால் என்ன எழுதுறாங்க, அடியாருக்கு முன்னாடி உட்காரக்கூடாது, அவர் பெரியவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர் முன்னாடி உட்காம நம்ம நிற்கணும் என்பது ஒரு மரபு, பெரியவர்களுக்கு உபசரிக்கக்கூடிய மரபுன்னு எழுதுறாங்க. இந்த மரபுலாம் பெரியவரானம் படிச்சாதான் தெரியுமே தவிர, இப்ப இருக்கிறவங்களுக்கு இருக்கும் பக்தி இருக்குமே தவிர இப்படிலாம் இருக்கணுமா என்பது அந்த மரபுகள் என்பது சேக்கிழார் சொல்கிறார்னு பார்க்கிறோம். செய்து நின்ற பின் என்ன பண்றார், எம்பிரான் அந்த முன் பாட்டில் குறிப்பில் தான் எழுதியிருக்கிறேன், அடியார்கள் முன்னர் அமர்ந்திருக்க கூடாது ஆதலில் நின்று என்க வணங்கி பணி கேட்கும் முறைமையும் நின்று என்பது பார்க்கிறோம். என்ன செய்யணுமோ அவர்கிட்ட கேட்கணும். அடுத்த பாட்டு பாருங்க. எம்பிரான் யான் செய்யும் பணியது என்றனர் வம்புலா மலர்சடை வள்ளல் தொண்டனார் உம்பர் நாயகனும் இவ்வோடு உன்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போதென்று சொல்றார். அவர் கையில் எடுத்துட்டு வந்தார் இல்லையா அந்த பாத்திரம், அது உங்ககிட்ட கொடுக்குறப்பா. அது எப்படி பாட்டு சொல்றாரு பாருங்க. நம்பி என்று சொன்னால் ஆடவரில் சிறந்தவன் ஒரு பொருள். இன்னொன்னு, இவ்வோடு உன்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போதுன்னா, நம்பி கொடுக்குறப்பா உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும் என்பது போலவும் சொல்லலாம். என்றால் எப்படி வேணா அந்த சொல்லு விளையாட்டு அமையும் வகையிலே அமைக்கிறார். ஏன்னா அந்த பாத்திரம் அவ்வளவு உயர்ந்தது அந்த திருவோடு என்பதை பெருமானே சொல்வதாக அமைக்கப் போகிறார். இதுல என்ன ஒரு அருமையான செய்தினா, அவர் எப்படி கேட்கிறார் பாருங்க. வம்புலா மலர்சடை வள்ளல் தொண்டனார் என்று சொன்னால் பெருமானுடைய தொண்டராக இருக்கக்கூடிய திருநீலகண்ட குயவனார். அவர் என்ன கேட்கணும்னு சொன்னா, அவரிடத்துல ஐயா நான் உங்களுக்கு என்னங்க செய்யணும், ஏன்னா வீட்டுக்கு எழுந்தருள் இருக்கிறார்கள் சொன்னா ஒன்று சாப்பாடு இல்லை ஏதாவது பொருள் கேட்க போறார் என்பது அது எழுதியிருக்கிறேன். பணிவா கேட்கறத கூட வச்சுங்களேன். தேவரீர் என்னிடம் வேண்டியது யாது என்பதற்கு நான் செய்யும் பணியாது என்றது பெரியோரிடம் விண்ணப்பிக்கும் சம்பிரதாயமான மரியாதை கூற்றுன்னு எழுதுறார் சிகேஸ். என்னன்னா தவறு கிடையாது, நிற்கிறாருங்க, கையை கட்டிட்டு இருக்கிறாரு, அப்படி வச்சுக்கோங்க. அவர்கிட்ட கேட்கலாம் இல்லையா, ஐயா உங்களுக்கு நான் என்னங்க செய்யணும், என்னிடத்துல வந்ததுக்கு என்னங்க காரணம் ஐயா, நம்ம என்ன செய்யணும்னு கேட்கலாம். இப்படி கேட்காம அடியேன் செய்யக்கூடிய பணியாது என்றால் நீங்க எனக்கு தலைவர், உங்களுக்கு நான் அடியவன், நான் என்ன உங்களுக்கு பணி செய்யணும் சொல்லுங்கன்னு சொன்னா அது பணிவில ரொம்ப உயர்ந்த நிலையை காட்டுகிறது என்று பார்க்கிறோம். அப்படி இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம், நம்ம வகுப்புல தவறு கிடையாது. இப்போ கோவை போயிருந்தோம் ஐயாவோட, நம்ம குருநாத் பாலராவணையோட போகும்பொழுது அவருக்கு பேச்சு திருப்பூர்ல. அங்க போகும்பொழுதுதான் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் திருப்பூர்ல ஏற்பாடு செய்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பை முக்கியமாக நடத்தக்கூடியவர் முத்து நடராஜன் சொல்லிட்டு ஒரு ஐயா. அவங்க சபரி கோல்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ்னு வச்சிருக்கிறாங்க. பெரிய செல்வந்தர். செல்வத்தை பத்தி இல்லை விடுங்க, அவங்களுடைய முறை சொல்றேன். எப்படி அவர் சொல்றாரோ அது போல அவங்க வாட்டின்னு ஒரு அறையெல்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதோட விட்டுட்டு இருக்கலாம். அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு விருந்து உபசரித்து தான் அவங்கள விடணும் என்று அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ட்ரெயின் ஒரு 3 ஸ்டேஷன் முன்னாடி வரும்பொழுதே அவங்க ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபோன் பண்ணிட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் ரயில் நிலையத்தில். ரயில் நிலையத்தில் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பேர் இருக்க. நம்ம கூட நினைப்போம் வீட்டுக்குள்ளே உபசரிக்கும் பொழுது, அதுவும் அவங்க இடம், அங்கே போகிறோம், அவங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய செல்வந்தர் என்று சொன்னால் கடலாம் வச்சிருக்கிறார். அப்படியே அந்த நிலையத்திலே விழறார், சாஷ்டாங்கமா விழறார். விழுந்து ஐயா நீங்களாம் வந்திருக்கிறீங்க, பெரிய தவம் என்று சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. நல்ல வசதியானவர் இல்லையா, நல்ல கார் அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள உபசரிக்கிறார். எதுக்கு நான் இப்ப நினைவுக்கு வருதுன்னா, அப்படியே சொல்லணும்னு நான் சொல்லலை, அவர் நாங்க வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் ஏறி போற வரைக்கும் அவர் உட்காரவே இல்லைங்க, நின்றுட்டே இருக்கிறார். அவங்க மனைவியும் உட்காரல, நல்ல மனைவி, கணவர் உட்காரலன்னா அவங்களும் உட்காரக்கூடாது என்று அந்த மரபு பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு பேசலாம், அதெல்லாம் அடக்குமுறை, பெண்கள் நிற்கணுமா கணவர் நின்னா என்று. அந்த மரபு என்பது இல்லொழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமா இருக்கு. சாப்பிட்ற வகையில இதெல்லாம் சாப்பிட்றாங்க, இது வைங்கன்னு சொல்லிட்டு அப்படி உபசரித்து அவர் போனாரு. அதே மாதிரி நிகழ்ச்சியிலையும் அவங்க உபசரிக்கிற விதம் என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய அடியாரெல்லாம் கண்ணீர் விடுகிறார். சில அன்பர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போனா அழறாங்க வரும்பொழுது, எவ்வளவு பெரிய தவம் எங்களுக்கு, ஒரு சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் வீட்டுக்கு வரீங்க என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் என்று அவர்கள் ஐயாவை வணங்குகிறார்கள். நான் அவருக்காகன்னு சொல்லலை, அதுதான் மரபு. யாராக இருந்தாலும் எவரேனும் தாமாக, அவங்கள பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்றார் அப்பர் பெருமான். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனம் கண்டால் உள்கி
உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்துட்டார். அவங்கள பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க, திருநீர் பூசி கொண்டு இருக்கிறாங்களா, விழுங்க, காலில் விழுங்க என்றுதான். அந்த பணிவு உணர்வு என்பது எப்போ வருதோ, யாருக்கு வந்ததுன்னு பார்க்கிறோம். இதை சொன்னா பரவாயில்ல, உங்களுக்கு நம்ம சுயபுராணத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அப்பர் பெருமானை ஞானசம்பந்தர் பார்க்கிறார் இல்லையா, எவ்வளவு பெரியவங்க அவங்க, மாறி மாறி விழுந்து வணங்கி கொள்கிறார்கள் என்று சொன்னால் இவரை பொறுத்த வரைக்கும் அவர் பெரியவர், அவரை பொறுத்த வரைக்கும் இவர் பெரியவர். அதுதானே தவிர அவரை விட நம்ம பெரியவங்க என்று ஞானசம்பந்தர் ஒரு நாள் நினைச்சது கிடையாது, அப்புறம் ஒரு நாள் நினைச்சது கிடையாது என்று சொன்னால் அதெல்லாம் முறை என்று பார்க்கிறோம். அது மாதிரி அவர் கேட்கிறார், ஐயா அடியே உங்களுக்கு செய்யக்கூடிய பணி யாது, அதான் கேட்கிறார். எம்பிரான் யான் செய்யும் பணி எது என்றனர். கேட்ட உடனே பெருமான் என்ன பண்றாரா, உம்பர் நாயகர் என்று சொன்னால் தேவருடைய தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் உம்பர் நாயகனும் இவ்வோடு உண்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் பொழுது, இந்த ஓடு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா, அதை நம்ம கேட்கும் பொழுது கொடுத்தா போதும் என்று சொல்லிட்டு பெருமான் சொல்றாரா. வம்பு என்று சொன்னால் வாசனை, வம்புலா அப்படின்றது இல்லையா, வாசனை பொருந்தியன்னு அர்த்தம். அதை கொடுத்துட்டு பெருமான் என்ன சொல்றார், அதனுடைய பெருமையை சொல்கிறார். தன்னை ஒப்பறியது தலத்து தன் உடை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. அந்த திருவோடு என்பது நம்ம என்னமோ சாதாரண திருவோடு நினைச்சுக்காதப்பா, என்னுடைய பெருமை சொல்றேன் கேளு. தன்னை ஒப்பறியது, இதற்கு ஒப்பாக நீ வேறு எந்த ஓட்டையும் சொல்ல முடியாது, பொன்னையும் சொல்ல முடியாது, எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியாது. சொல்லிட்டு தலத்து தன்னுடைய துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது, இன்ன தன்மையது இது வாங்கு நீ என சொல்றார் பெருமான். சொல்லிட்டு என்ன சொல்றாராம், இது அவரே வேட்கோவர், எனவே நீ செய்யக்கூடிய மற்ற திருவோடு மாதிரி நினைச்சுக்காதப்பா, ரொம்ப உயர்ந்தது. தலத்து தன்னுடை துண்ணிய யாவையும் என்று சொன்னால் இப்பாத்திரத்திலே பலியிடக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை தூய்மையாக செய்வது. அது குற்றமுடையதாக கூட இருக்கலாம், ஆனால் தூய்மையாக செய்வது என்றால் பெருமானை போலவே அந்த திருவோடு இருக்குது. என்ன, யாரோடையும் ஒப்பு சொல்ல முடியாது, தன்னை அடைந்தவர்களை எல்லாம் தூய்மையாக இருக்குதுன்னு சொன்னா பெருமான்கிட்ட இருக்கிற ஒரு பொருளும் அவனை மாதிரி தானே இருக்கும் என்று அதை சொல்றார். சொல்லிட்டு பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது என்று சொன்னால் ரெண்டு பொருள் சொல்றாங்க. ஒன்று, பொன் மணியை காட்டிலும் உயர்ந்ததாக நீ போற்ற வேண்டும். இன்னொன்று, பொன்னையும் மணியையும் வைத்து அதை அர்ச்சனை செய்யலாம், அவ்வளவு சிறப்புடைய திருவோடுப்பாது, அதை வைத்து போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது, இவ்வளவு ஜாக்கிரதையா நீ வச்சுக்கணும்ப்பா, இப்படிப்பட்ட தன்மையுடையது இதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்னா, வாங்கு நீ என, அந்த வாங்கு என்பது ஏவல், கட்டளையா சொல்றார். வச்சுக்கிறியாப்பா என்று கேட்கல, வாங்கு நீ என்னன்னு சொல்லிட்டாரு. முன்ன பாட்டு பாருங்க என்ன சொல்றாரு, இவ்வோடு உண்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போதுன்னு சொன்னார். உங்ககிட்ட கொடுக்குறப்பா, நாம் வேண்டும் போது தருகன்னு சொல்றார். அப்ப இந்த பாட்டில் எப்படி சொல்லணும், இன்ன தன்மையது இது வாங்கி பின் தருகன்னு தானே சொல்லணும். வாங்குன்னு மட்டும் தானே சொன்னாரு என்றால் அவர் எங்க தரப்போறாரு, கொடுத்துட்டா அப்புறம் பெருமான் மறைச்சிட போறான். எனவே வாங்கு, நீ வாங்கு, அதுக்கப்புறம் நம்முடைய ரோல் தான் அங்க இருக்குது என்பது போல பெருமான் ரொம்ப அருமையாக அமைக்கிறார் சேர்க்கிறார். முதல்ல சொல்லும் பொழுதே இப்படி சொல்ல முடியாது, அப்ப என்ன பண்ணலாம் என்று சொன்னால் ரெண்டாவது சொல்லும் பொழுது வாங்குப்பா, அதுக்கப்புறம் நான் அதை மறைச்சிட போறேன் என்பது போல அது குறிப்பா சொல்றார். அதை அவர் வாங்குறாராம். தொல்லை வேட்கோ அவர் தம் குலத்துள் தோன்றிய மல்குசீர் தொண்டனார் வணங்கி வாங்கி கொண்டு ஒல்லையின் மனையிலோர் மருங்கு காப்புறும் எல்லையில் வைத்து இறையை எய்தினார். என்னன்னா, அவர் சொல்லலாம், மனசில் அப்படி நினைக்க கூடாது. திருவோடு தானே, நமக்கு தெரியாத திருவோடா. இப்போ ஒரு புத்தக கடைன்னு வச்சுக்கங்களேன், புத்தக கடை வச்சுட்டு இருக்கவங்க கிட்ட சாதாரண ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு, இந்த புத்தகம் ரொம்ப சிறப்புடையதுப்பா, ஒரு 180 பேஜ் நோட், சாதாரண நோட்டு கொடுத்துட்டு, அவங்களே ஸ்டேஷனரி வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப முக்கியமான புத்தகம்ப்பா, சிறப்புடையதுப்பா, அதுப்பா இதுப்பான்னு சொன்னாலும் அவங்க கையில வாங்கி பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஒரு சாதாரண நோட்டுக்கு இவ்வளவு சொல்றாரு என்பது போல ஒரு அலட்சியம் வந்துடும். இவரே திருவோடு செய்து மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர், ஒரு திருவோடுக்கு போய் இப்படி சொல்றாரு என்பது போல அவர் சாதாரணமா வாங்கி வச்சிருக்கலாம். ஆனால் அடியாருடைய வாக்கை மதிக்கிறார். மதிச்சு என்ன பண்றாராம், தொல்லை வேட்கோவர் என்று சொன்னால், தொல்லை என்று சொன்னால் பழமை. அதனாலதான் கந்தபுராணத்துல பெருமான் முருகப்பெருமானை படைக்கும் பொழுது தொல்லை திருமுகம் 6 கொண்டார்னு வரும். பெருமானுடைய முகம் 5 முகம் தானே என்று சொன்னால் பழமையிலே அவனுக்கு 6 முகம், சிவனுக்கும் 6 முகம் என்பதனாலதான் தொல்லை திருமுகம்
ஆறும் கொண்டார் இன்னும் வரும். அதனால தொல்லைனா தொல்லை பண்றது இல்லை, தொல்லைனா பழமை. அப்படி தொல்லை வேட்கோவர் என்றால் பழமையான வேட்கோவர். ஏன் அந்த குலம் பழமையான குலம் என்பது நம்ம விளக்கணும் முதல்ல. ஏன்னா ஒரு நாகரிகம் வளர்ந்து அடிப்படையாக ஒரு பொருள்கள் செய்யறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா முதல்ல மண்ணில் இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எடுத்த உடனே எவர் செல்வர் பாத்திரத்திலிருந்து வந்திருக்க மாட்டாங்க. எனவே அது பழமையான ஒரு குலம். ஏன் அந்த குலத்தை சொல்கிறார் அடிக்கடின்னு சொன்னா, இவருக்கு மட்டும்தான் குலத்தை சொல்லி அமைகிறது திருத்தொண்டர் தொகையில. இவருக்கும் யாழ்ப்பாணருக்கும் வரும்பொழுதுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எனவே அது இகழ்ச்சிக்காக அவர் சொல்லல, அவர் இவரை குறிப்பதற்காக தான் சுந்தரர் சொல்றார். எனவே அவருடைய குலத்தினுடைய பெருமையை அங்கங்கே சேக்கிழார் சொல்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு விளக்கம் பாருங்க. அவர் எங்க அப்படி பாடிட்டாரு என்று நம்ம சொல்ல முடியாதுன்னு பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாராம், அப்படிப்பட்ட பழமையான வேட்கோள் குலத்திலே தோன்றிய மல்கு சீர் தொண்டனார் என்று சொல்றார். மல்கு சீர் என்று சொன்னால் அது வினைத்தொகையா சொல்றார். உரை கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஊறுகாய், அது சொல்லுவாங்க தமிழ்ல. அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, இன்னுமாப்பா அந்த காய் ஊறுகாயா இருக்குது, வேற எதனா மாத்தி சொல்லுங்களேன்னு. நமக்கு ரொம்ப திருமுறையில வரக்கூடிய சொல்லணும் என்றால் ஞானசம்பந்தர் உரை கோயில்னு சொல்றார். நினைத்து தொழுவா திருவண்ணாமலை பெருமானை சொல்லும் பொழுது பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில். அது என்னன்னா காலங்கறந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. 3 காலத்திற்கும் பொருந்துற மாதிரி வரும். அதுபோல மல்கு சீர் தொண்டனார் என்றால் நிறைந்த சீருடையவர். அவர் நிறைந்த சீருடையவர், நிறைகின்ற சீருடையவர், நிறையும் சீருடையவர் என்றால் என்ன அவருடைய சீர் என்றால், முன்ன இருந்த சீர் என்பது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொல்லி அதை கடைபிடிக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய அவருடைய பெருமை என்று சொன்னால் பெருமானே எழுந்தருளுகிறார், அவருடைய அந்த பாத்திரத்தை வாங்குறார், அவருடைய பெருமை. அடுத்து அவருடைய பெருமை என்பது பெருமானே காட்சி கொடுத்து அருள் செய்ய போகிறார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அவருடைய சீர். அப்படிப்பட்ட தொண்டனார் வணங்கி வாங்கி கொண்டு, இதெல்லாம் முறை, பெரியவரிடத்துல வாங்கும் பொழுது எப்படி வாங்கணும் என்றால் வணங்கி வாங்கணும். வாங்கி கொண்டு ஒல்லையின் மனையிலோர் மருங்கு காப்புறும் எல்லையில் வைத்து விரைந்து போறாராம். விரைந்து போய் மனையில் ஓர் மருங்கு என்றால் சாதாரணமாக வச்சிடல, காப்புறும் எல்லை என்று சொன்னால் முக்கியமான பொருட்களை எல்லாம் நம்ம எங்கே வைப்போம். இப்போ செல்வத்தை நம்ம நகையெல்லாம் இருக்குன்னா வீட்டில் சும்மா ஹால்லையா போட்டு வச்சிருப்போம், பாதுகாப்பான ஒரு அறையில லாக்கர்ல தானே வைப்போம். அது போல அவருடைய வீட்டில் எது காப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய இடமோ அங்க வைக்கிறாராம். காப்புறும் எல்லையில் வைத்து வந்து இறையை எய்தினார் என்றால் அவர் கொடுத்துட்டாரே என்று சொல்லிட்டு அதையே வைக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகக்கூடாது, போய் விரைந்து வச்சுட்டு உடனே இங்க வந்து நிற்கணும் இவரிடத்துல, பெரியவரிடத்துல. அதான் ஒல்லைன்னு சொன்னார். ஒல்லைன்னா விரைந்து, விரைந்து வந்து அதை வைத்துட்டு வராராம். வைத்த பின் மறையவராகி வந்து அருள் நித்தனார் நீங்கிட நின்ற தொண்டரும் உய்த்துடன் போய் விடை கொண்டு மீண்டனர் அத்தர்தாம் அம்பலம் அணைய மேவினார் என்று சொல்லிட்டார். அவர் வச்சுட்டு வந்த உடனே பெருமான் என்ன பண்றார், அங்கிருந்து புறப்படுறாராம். புறப்படும் பொழுது நின்ற தொண்டரும் உய்த்துடன் போய் விடை கொண்டு மீண்டனர். இதுவும் ஒரு முறை. பெரியவர்கள் வராங்க வீட்டுக்குன்னு சொன்னா எப்படி போய் நம்ம உபசரிக்கிறோமோ அதுபோல அவர் செல்லும் பொழுதும் விடை கொடுக்க வேண்டும். அவரோட போயிட்டு விடை பெற்று அவர்களை அனுப்பி வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வரணுமே தவிர போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். அந்த மரபை சொல்றார். வைத்த பின் என்று சொன்னால் அவர் கொடுத்த அந்த சற்பாத்திரம், நல்ல பாத்திரத்தை காப்பாக வைத்த பின் மறைவராகி வந்த அருள் நித்தனார், நித்த பொருள் பெருமான் தான் நித்தமாக இருக்கிறான் என்று சொன்னால் நிலையான பெருமானாக இருக்கிறான், என்றும் உள்ளவன் பார்க்கிறோம். நீங்கிட என்றால் அவருடைய இல்லத்திலிருந்து நீங்கிட நின்ற தொண்டரும் அவர் போய் விடை கொண்டு மீண்டார். பெருமான் என்ன பண்ணாராம், அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, பெருமான் அம்பலத்துக்கு போயிட்டார் என்றால், அம்பலம் என்றால் அறிவு பொருளாகி சிதாகாசமாக இருக்கக்கூடிய ஞான வெளியிலே அவன் என்றால் மறைந்து விட்டான். வெளிப்பட்டு தோன்றினா மறைந்துட்டான் ஒரு பொருள். இன்னொன்று தில்லையில தானே அவருடைய நிகழ்ச்சி நடக்கிறது. எனவே அவர் தில்லை அம்பலத்திற்கு அணைந்து விட்டார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார், அவர் வீட்டுக்கு போயிட்டார் என்பது போல அங்க பெருமான் போயிட்டாராம். அத்தர்தாம் அம்பலம் அணைய மேவினார் என்று சொல்லிட்டு 19வது பாடல்ல சாலனால் கழிந்த பின்பு, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அவருடைய காலம் போது
ரொம்ப நாள் கழிச்சு பெருமான் வராராம். சால நாள் கழிந்த பின்பு தலைவனார் முன் வைத்த கோலமார் ஓடு தன்னை குறியிடத்து அகலப் போக்கி வந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் மறைக்கலையாம். முதல்ல மறைச்சிடுறாரு. அங்க இருந்து அந்த ஓடு இல்லாம செய்துட்டு அதுக்கப்புறம் தான் பெருமான் வராராம். சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோவர்தம்பால் வாலிதாம் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். பெருமான் அதெல்லாம் சரியா இருப்பார். அன்னைக்கு எந்த கோலத்துல வந்தாரோ அதே கோலத்துல வராரா. ஏன்னா இப்ப வேற ஒரு சிவயோகி மாதிரி வரக்கூடாது. வந்தா யார் சாமி நீங்கன்னு கேட்டுருவார். எனவே சால நாள் என்றால் மிகுந்த நாள், பல நாட்கள் கழித்து தலைவனார்னு சொல்றார் பாருங்க. அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அவர் தான் தலைவனார். தாம் முன் வைத்த கோலமார் ஓடு, கோலம் என்று சொன்னால் அழகுன்னு அர்த்தம். அழகு பொருந்திய சிறப்பானதொரு ஓடு தன்னை ஓடு தன்னை குறியிடத்து அகலப்போக்கி என்றால் அவர் ஒரு இடத்துல வைத்தார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து போமாறு செய்துட்டார். அது மறைய செய்துட்டார் பெருமான். போக்கி சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோவர் தம்பால். சீலமார் கொள்கை என்றால் உயர்ந்த நல்லொழுக்கம், அந்த கொள்கையிலிருந்து விலகாதவர் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். திருந்து வேட்கோவர் என்றால் திருந்துதல் என்றால் வழுவாது ஏற்றுதல் எழுதுறாங்க. வழு என்று சொன்னால் குற்றம்னு ஒரு பொருள், வழுதல் என்று சொன்னால் அந்த நியமத்தை விட்டுறது. அது மாதிரி இல்லாம அவர் கடைபிடித்த ஆணையை கடைசி வரை கடைபிடித்ததுனாலே சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோவர்னு சொல்றார். இதெல்லாம் அவருக்குரிய பெரிய சிறப்பு. அவருடைய ஒருவேளை நம்ம வகுப்பு மாதிரி தேர்வு கொடுக்குற வகுப்பு மாதிரி இருந்து வச்சுங்க. இப்போ நாங்கள் படிக்கிறோம் இல்லையா கல்லூரியில், அது மாதிரி இருந்ததுன்னா இப்போ நாங்கள் கேட்போம், திருநீலகண்டர் அவருடைய புராணத்திலே சேக்கிழார் அவருடைய பெருமையை உணர்த்துமாறு இருக்கக்கூடிய தொடர்களை எழுதுக அப்படின்னா இதெல்லாம் எழுதலாம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோவர் என்று பெரிய பெருமை. அதனால தான் நம்ம கேட்கலாம், நம்ம அது விரிவாக பார்த்துட்டோம். முதல்லையே அவர் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் என்று பார்த்துட்டோம். அதெல்லாம் அப்படி இருந்தாலும் ஆணை கேட்ட பிறகு அவர் எப்படி இருக்கிறார் அதான் நமக்கு வேணும். அதை எடுத்துக்கொண்டு தான் சொல்றார். நீங்க அது ஒரு குற்றமே, அவர் அந்த குற்றத்திலே ஈடுபடலன்னு சொல்லிடாதீங்க, அப்படி சொல்ல வேணாம். இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் அதையும் சொல்லிட்டார் சேக்கிழார். அப்படி போனவரை நாயனாரா வச்சுக்கிறான்னு கேட்காதீங்க. அவர் யார் தெரியுமாப்பா? சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோவர் என்று நாம எப்படிலாம் கேள்வி கேட்போமோ எல்லாவற்றுக்கும் பதிலாக சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கிறார் தம்பால். அப்புறம் சொல்றார் பாருங்க, ஒருபடி மேல போய் வாலிதாம் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். எதற்கு பெருமான் மறுபடியும் வரார்னு சொன்னா, முன்ன சொல்லும் பொழுது தொண்டரை விளக்கங்கானன்னு சொன்னார். இங்க சொல்லும் பொழுது அவருடைய தூய நிலைமையை காட்ட, சுந்தரருக்கு சொல்றார் இல்லையா, அவருடைய இன்பம் வாலிதாம் இன்பம். தில்லையில சுந்தரர் தென்னிலா வந்த வேணியாய் உன்னுடைய திருநடத்தை கும்பிட பெற்றதுனாலே இங்க மண்ணிலே வந்த இன்பமே வாலிதாம் இன்பமாம் என்று சொன்னால், மண்ணில வரக்கூடிய இன்பம்லாம் வாலிதாம் இன்பம் கிடையாது. எந்த இன்பமா வேணா இருக்கலாம், நல்ல சாப்பிடக்கூடியதா இருக்கலாம், ஒரு நல்ல காட்சியை பார்ப்பதாக இருக்கலாம். எவ்வளவு நேரம் நம்ம பார்க்க முடியும் என்றால் திகட்டிடும். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு தூய இன்பம் என்று சொன்னால் இறைவனுடைய இன்பம் தான். அதை சுந்தரர் தில்லை தரிசனத்திலே அனுபவிக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இன்பம் அது. அங்க சொல்லக்கூடியது மாதிரி இங்க சொல்றார். வாலிதாம் நிலைமை என்றால் நாயனாருடைய தூய நிலைமையை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். முன்பு அந்த சிவயோகியா வந்தார் இல்லையா, அதே மாதிரி அந்த வேடத்தில் வருகிறாராம் பெருமான். வந்தபின் தொண்டனாரும் எதிர் வழிபாடு செய்து, அது நான் அதெல்லாம் எழுதல விரிவா குறிப்பில், ஏன்னா முன்னே சொல்லிட்டோம் எப்படி அவரை வரவேற்கணுமோ அந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்து சிந்தை செய்து அருளிற்று எங்கள் செய்தவம் என்று நிற்ப முந்தை நாள் உன்பால் வைத்த மொய்யொலி விளங்கும் ஓடு தந்து நில் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். அவர் யாருப்பான்னு சொன்னா, இப்போ ஒரு ஓடுக்கு பிரச்சனை பண்ண போறார், அதான் சேக்கிடார் நயமா சொல்றார், விட்டுட்டு தான் போலாம் இல்லப்பா. அவர் யார் என்று சொன்னால் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். மாணிக்கவாசர் அருமையா சொல்றார். பெருமானுடைய நிலையை சொல்லும்போது விச்சதின்றியே விளைவு செய்குவாய், அது நிறைய ஒரு ஐயா விளக்கி இருக்கிறாங்க. என்ன ஒரு பெருமானுடைய நிலை சொல்லும் பொழுது, நமக்கு தான் விதை போட்டாதான் விளைவு வரணும் என்று, பெருமானுக்கு அதெல்லாம் கிடையாது. விதை இல்லாமலே விளைவு வர வைப்பான். விதை ஒன்று இருந்தால் விளைவு ஒன்றாக நமக்கு வராது. எது விதையோ அதுதான் விளைவா வரும். இப்ப நெல் என்று சொன்னால் அதுதான் வருமே தவிர, நம்ம எப்படி விதை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அதனாலதான் நம்ம சொல்றோம், திணை விதைத்தா திணைதான்ப்பா வரும் என்று சொல்றோம். அது மாதிரி சொல்றோம். ஆனா பெருமானுக்கு அப்படி கிடையாது.
எதுவா இருந்தாலும் பெருமான் நெல்லை போட்டு வேற ஒண்ணு கூட வர வைப்பான் என்று சொன்னால் அதுக்கு என்ன உதாரணம் எழுதுகிறார்கள்? அருணையார் தான் எழுதுகிறார் திருவாசகத்தினுடைய உரையில. அப்பர் பெருமானுக்கு கல்லிலே கட்டி கடலிலே போடுகிறார்கள் என்று சொன்னால் கல் என்பது நியாயமா உள்ளதான் போகணும். ஆனா பெருமான் அதை மிதக்க வைப்பார். செங்கல் என்று சொன்னால் அது பொடியாதான் போனோம், ஆனா பொன்னாக மாற்றுவான் சுந்தரருக்காக. அதே மாதிரி எலும்பு எங்கன்னா பெண்ணாகுமா என்று சொன்னால் பெருமான் அருளால் மாற்றலாம் என்றால் விச்சதின்றியே விளைவு செய்வாய் என்று அதை சொல்றாங்க. அதனாலதான் பெருமானுக்கு நரியை பரியாக்கிறார். ஆமா, நமக்குதான். ஆமா, அதனாலதான் பெருமானுடைய படைப்புக்கு நீங்க எது கேட்க முடியாது. பெருமானே இப்படி வந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு கேட்க முடியாது. படைச்சிட்ட எடுத்த உடனே பெருமான் படைப்பார் என்றால் அவனுடைய ஆற்றல் என்று பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு சொல்றாரு, விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதை இங்க சொல்றார், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் என்றால் வைத்தல் என்று சொன்னால் நிலைபெற வைத்தல், உலகத்தை வைத்தல். பெருமான் தோற்று வைப்பான். வாங்க வல்லான் என்று சொன்னால் ஒடுக்கவும் வல்லான், எல்லாம் செய்யக்கூடியவன் பெருமான். ஆனால் இங்க என்ன பண்றாரு, நான் கொடுத்தல்லையாப்பா முன்ன அந்த ஓடு எனக்கு வேணும்ன்றார் பெருமான். முந்தைய நாள் அவர் என்ன செய்ய வழிபாடு செய்யறாரு, செய்த உடனே வந்து எதனா பேசலாம் இல்லையா அவர்கிட்ட. முதல்ல எடுத்தோடனே அதை கேட்கிறார். ரொம்ப முக்கியமான பொருள் கொடுத்துட்டு போனா வந்த உடனே நம்ம கேட்போம் இல்லையா, அது மாதிரி கேட்கிறாராம். உன்பால் வைத்த மொய்யொலி விளங்கும் ஓடு தந்து நில். நிக்கிறது இருக்கட்டும், அவர் கேட்கல. இப்போ சாமி வந்திருக்கிறீங்களே ஏதாவது விஷயமா, முதல்ல அவர் சொல்லிடுறாரு, கொடுப்பா அந்த ஓடு கொடு, அப்புறம் நில் அப்படின்றார். முந்தைய நாள் உன்பால் வைத்த மொய்யொலி விளங்கும் ஓடுன்னா ஒளி வீசக்கூடிய பிரகாசமான ஓடுன்னு என்ன அர்த்தம்? சாதாரண ஓடு இல்லை, அதனுடைய சிறப்பெல்லாம் நான் சொல்லி உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லையா, அந்த திருவோடு கொடுத்துட்டு நம்ம அப்புறம் பேசலாம் என்பது போல அவர் சொல்றாருன்னு பார்க்கிறோம். உடனே என்று அவர் விரைந்து கூற சொல்லும் பொழுதே அந்த விரைவு குறிப்பு தெரியுது இல்லையா. விரைந்து கூற இருந்தவர் இந்த ஓடு சென்று முன் கொணர்வான் புக்கார் கண்டிலர் திகைத்து நோக்கி நின்றவர் தம்மை கேட்டார் நேடியும் காணார் மாயை ஒன்றுமங்கு அறிந்திலார் தாம் உரைப்பதொன்றின்றி நின்றார். பெருமான் கேட்ட உடனே விரைந்து போறார். அவருக்கு சிக்கல் கிடையாது. நாமளே வந்து நிறைய திருவோடு செய்திருக்கிறோமே, அவர் கொடுத்த ஓடு எங்க இருக்குதுன்னு அவர் பார்க்க வேண்டியதில்லை. அவர் ஜாக்கிரதையா ஒரு இடத்துல தான் வச்சார். அங்கிருந்து நம்ம போய் எடுக்கலாம் என்று போனால் காணோம், ஒண்ணுமே புரியல. முக்கியமான காப்பு இருக்கக்கூடிய இடம் அங்க வைக்கிறோமே. இப்போ வீட்டில் பீரோல லாக்கர்ல வைக்கிறோம்னு சொன்னா அவர் எடுக்கலன்னு சொன்னா மனைவி கிட்ட தான் அது பார்க்க முடியும். இப்போ மனைவி கிட்ட கேட்கிறார், பார்க்கிறார். நின்றவர் தம்மை கேட்டார். அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அதனால நேடியும் காணார் என்றால் தேடி பார்க்கிறார், ஒருவேளை வேற எங்கன்னா இருக்குமோ என்பது போல பார்க்கிறார். காணார். பார்த்த உடனே இது என்ன மாயை, மாயை ஒன்றும் அங்கு அறிந்திலா என்றால் பெருமான் செய்தது நம்ம என்ன செய்ய முடியும் என்று ஒன்னும் அவருக்கு புரியல. தாம் உரைப்பது ஒன்று இன்றி நின்றார், என்ன சொல்வது என்று அவரிடத்துல தெரியல. அப்படியே நிற்கிறாரா. அவரை சொல்லும் பொழுது இருந்தவர்னு சொல்றாங்க பாரு. இருந்தவர் இந்த ஓடு என்று சொன்னால் பெரிய தவறுன்னு சொல்றாங்க, தவமுடையவர். பெருமான சொல்லணுமா, அவர் பெரிய சிவயோகியா வராரு இல்லையா, பெருமான அவருக்கு தெரியாது. அப்படி அவருடைய உருவத்தை பார்த்து அவருடைய முறையை பார்த்தே பெரிய தவமுடையவர் கொடுத்தார் அல்லவா என்று அவர் நினைக்கிறார். அதாவது சொல்றார் இருந்தவர், அது இருந்தவர்னு நினைச்ச கூடாது, அதுக்கு தான் எழுதியிருக்கிறோம். 22வது பாட்டுல மறையவனாகி நின்ற மலைமகள் கேள்வன் தானும் உரையுளில் புக்கு நின்ற ஒரு பெரும் தொண்டர் கேட்ப இறையில் இங்கு எய்த புக்காய் தாழ்ந்தது என்ன வந்து கரைமறை மிடற்றினானை கைதொழுது உரைக்கலுற்றார். எப்படி பண்றாரு பாருங்க பெருமாள். அவரே காணும் போன்னு காணுமேன்னு திகைத்து இருக்கிறாரா. அப்போ மறையவனாகி நின்ற மலைமகள் கேள்வன்னு சொல்றார். மறையவன் என்று சொன்னால் வேதியனாக வருகிறார், சிவயோகியாக வருகிறார். ஆனா தன்னை மறைச்சிட்டு வரார் இல்லையா, பெருமான்னு காமிச்சிக்கல, மறைவனாக வரார். வந்து நின்ற யார் என்று சொன்னால் மலைமகள் கேள்வன், உமையம்மைக்கு கணவனாக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான் வராரா. தானும் அவர் என்ன பண்றார், உரையுளில் புக்கு நின்ற ஒரு பெரும் தொண்டர் கேட்ப அங்க உள்ள போயிருக்கிறார் வீட்டுக்குள்ள. அவரை பார்த்துட்டு இறையில் இங்கு எய்த புக்காய், நான் சொன்ன உடனே விரைந்து எடுத்துட்டு வர மாதிரி போனேப்பா. நான் அவர் என்ன சொல்றாரு, கேட்ட உடனே சாமி நீங்க கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, இப்போ மனைவி காஃபி கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லல.
அவர் கேட்ட உடனே எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் சுவாமி என்று அவர் போறார். அதை கேட்கிறாராம். இறையில் இங்க எய்த புக்காய், உடனே எடுத்துட்டு வரந்து போனே, ஆனா தாழ்ந்தது என்ன காலம் தாழ்த்திரியப்பா என்னாச்சு என்று கேட்கிறாராம். கேட்ட உடனே கரை மறை மிடற்றினானே, அவருடைய மிடரு கரைமிடரு நீலகண்டம்னு பார்க்கிறோம், அதை மறைச்சு வரார் பெருமான். அப்படி மறைத்து வந்திருக்கக்கூடிய அந்த சிவயோகாரை பார்த்து கைதொழுது உரைக்கலுற்றார். அவர் என்ன பண்ணுவார், காணோம். எனவே அவரை வணங்கி அவர் இடத்துல சொல்றாரா, இறையில் என்று சொன்னால் விரைவில் என்று பொருள். அவர் என்ன சொல்றார், இழையணி முன்னூல் மார்பின் எந்தை நீர் தந்து போன விழைதரும் ஓடு வைத்த வேரிடம் தேடிக் காணேன், பழைய மற்ற அதனில் நல்ல பாத்திரம் தருவன் கொண்டு இப்பிழையினை பொறுக்க வேண்டும் பெருமை என்று இறைஞ்சி நின்றார். அவர் என்ன சொல்றாரு, நம்ம அதை தொலைக்கலை, இருந்தாலும் அதை கொடுத்துருக்கணும், கொடுக்காதது பிழை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்று சொன்னால் வேறு ஒன்று செய்து கொடுத்துடலாம். ஏன்னா அவருடைய தொழிலே அவர் திருவோடு செய்பவர், நல்லா சிறப்பாக செய்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றார், இழையணி முன்னூல் மார்பின் என்றால் அந்த பூநூல் என்று சொன்னால் எத்தனை இழையாக இருக்க வேண்டும், எப்படி அணிய வேண்டும் என்பதெல்லாம் முறை, அதெல்லாம் சரியா போட்டு கொண்டிருக்கிறாராம். இழையணி முன்னூல் மார்பின் எந்தை, எவ்வளோ சொல்லு இருக்குது, தவத்தீர் யோகியே எல்லாம் சொல்லியிருக்கலாம். எந்தைன்னு சொல்றார், எந்தைனா அப்பான்னு அர்த்தம், தந்தைன்னு அர்த்தம். என்றால் குழந்தை ஒரு தவறு செய்தால் தந்தை என்ன பண்ணுவாரு, தண்டிச்சிருவாரா, மன்னிச்சு விட்டுருவார் இல்லையா? அது போல ஐயா நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் மன்னிக்கணும் என்பது போல எடுத்த உடனே எந்தை அப்படின்றாரா. நீர் தந்து போன விழை தரும் ஓடு. சார் யாருக்குன்னா திருவோடு மேல விருப்பம் வருமா? நம்ம ஒரு பேனா ஒரு வச்சா கூட பேனாவில் விருப்பம் வருதுன்னு சொன்னா பரவாயில்ல, இப்போ இங்க ஒரு திருவோடு வைத்தா இதை வச்சுக்கலாமே அப்படின்னு யாருக்குன்னா விருப்பம் வருமா? திருவோடே நம்ம கையில வரக்கூடாதுன்னு தான் நினைப்போமே தவிர அதெல்லாம் உயர்ந்த பாத்திரமாச்சே நமக்கு வருமா என்றால், அவர் கொடுத்த ஓடு என்பது விழைதரும் ஓடு என்றால் பொன்னை காட்டிலும் மணியை காட்டிலும் அல்லது பொன் மணி போல விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான ஓடா. விழைதரும் ஓடு வைத்த வேரிடம் தேடிக்கானேன் என்றால் வேரிடம் வைத்தார். அவர் சாதாரணமாக ஓடு வைக்கிற இடத்துல வைக்க தனியாக ஒரு லாக்கர் மாதிரி வச்சார், அங்கே காணோம், தேடியும் காணோம். பழைய மற்ற அதனில் நல்ல பாத்திரம் தருவன் அப்படின்னார். ஏன் நீங்கள் கொடுத்தது நல்ல பாத்திரமா இருக்கலாம், காலம் ஆகி போச்சு, அது பழசா ஆயிட்டு இருக்கும், அதை விட புதுசா நல்ல பாத்திரமா நான் செய்து தரேன்னு சொல்றாரு தருவன். அதனால அவர் ரொம்ப திமிரா சொல்றாரா என்றால் அப்படிலாம் சொல்ல, என்ன சொல்றாரு, கொண்டு இப்பிழையினை பொறுக்க, என்னதான் உங்களுக்கு கொடுத்துருக்கணுங்க, கொடுக்கல, அந்த பிழையை நீங்க பொறுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பொறுக்க வேண்டும் பெருமை என்றால், பிழை செய்வது எங்களுடைய இயல்பா இருந்தாலும் ஏதோ தவறி போய் நான் பிழை செய்துட்டாலும் நீங்க பெரியவர் அல்லவா, பெருமை உங்களுடைய பெருமை காரணமாக நீங்க பொறுக்கலாம் அல்லவா, என்னுடைய தந்தை போல் அல்லவா என்பது போல் அந்த பணிவாக அவர் கேட்கிறாராம். பெருமை என்று இறைஞ்சி நின்றார். அவரிடத்துல கேட்கிறாரா, சிறுவர் செய்பிழை பொறுக்கும் எந்தை போன்றவரே என்று அதற்கு பொருள். அதுதானே மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள்தும் பொய்யினையே அப்படின்னு பாடுறார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்ட நின் கருணை. நானப்பா சொன்ன உங்ககிட்ட எனக்கு தகுதி இருக்குது, என்னை ஏத்துக்கோன்னு சொன்னா, நீ தான் என்னை ஆட்கொண்ட, உய்யக்கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் பெருமான சொல்லி, குன்றே அணைய குற்றங்கள் குணமா வென்றே நீ கொண்டால் என்றான் கெட்டதுன்றார். பெருமானே நான் குணத்தோடயே இருக்கணும்னு நினைக்காத, நிறைய குற்றம் இருக்குது, குன்றே அணைய குற்றங்கள், அதை நீங்க குணம்னு நினைச்சுக்கங்களேன், நினைச்சிட்டா என்ன கெட்டது என்று கேட்டால், நீங்க பெரியவர் அல்லவா, என்னுடைய குற்றத்தை கூட குணமாக நீங்கள் கொண்டால் என்தான் கெட்டது, இறங்கிடா என்றால் எங்களுக்காக இறங்கி வாங்கல, என்தோல் முக்கன் எம்மானே என்று பாடுறார். சுந்தரர் தான் நினைக்கிறேன், குற்றங்களை எல்லாம் குணமாக கொள்கின்ற உன்னுடைய கொள்கை கண்டு உன்னுடைய திருவடி அடைந்தேன். எங்க பாடுறாரு அது, கோலக்காவா ஆவடுதுறையான்னு தெரியல. அதுல சொல்லும் பொழுது ஞான சம்பந்தன் எல்லாம் சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு பெருமானே குற்றம் ஏதாவது செய்தா கூட நீங்க அதை குணமாக தானே கொள்ளுவீங்க, அதனால தானே நாங்க வந்தோம், அப்ப நான் பண்ணதுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க? திருப்பூன்கூர்ல சொல்றார். ஏன்னா அங்க ஒரு முறை தல தரிசனம் போகும்பொழுது அதை படிச்சுட்டு இருந்தோம், அதனாலதான் திருப்பூன்கூர்ல சொல்லும் பொழுது குற்றங்களை எல்லாம் குணமாக கொள்கின்ற உன்னுடைய கொள்கை கண்டு உன்னுடைய குறைகள் அடைந்தோம். திருப்பூன்கூர்ல பெருமானே அப்ப எங்களுக்கு மட்டும் நீ அப்படி ஏத்துக்க மாட்டேன்றியே என்னன்னு அவர் கேட்கிறார் இல்லையா, அது போல சொல்றார்.
பெருமானே பிழை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்கிறார்னு பார்க்கிறோம். இன்னும் 2 இருக்குங்கய்யா, முடியாது, அப்போ நான் முடிச்சிருவோம் அடுத்த வகுப்பு என்று அவர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கடுத்த செய்திகள் எல்லாம் நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். 2 பாடல் இருக்கிறது, 24, 25. அந்த குறிப்பு மட்டும் அன்பர்கள் கவனமாக கொண்டு வரணும் வகுப்புக்கு வரும்பொழுது என்று சொல்லி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பாக, அதுவும் இன்னைக்கு காணும் பொங்கல் இருந்தாலும் நாங்கள் வகுப்பை வீணாக ஒரு நாள் செல்ல வேண்டாம் என்று நல்ல சிந்தனையாக அடியேன் முன்னே கூறியது போல இப்படி ஒரு சங்கமமாக அனைவரையும் தரிசித்து பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கும், இந்த விழா நாள்களிலும் இங்கே வந்து அதுவும் பணி இதெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து கேட்ட அடியார் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சி